வணக்கம். நம்முடைய ஆணையப்பன் திருமந்திரம் சேனலில் சைவ சித்தாந்த கருத்துக்களை எல்லாம் திரு மந்திரத்திலிருந்தும் மற்ற அருளாளர்கள் செய்தருளிய பதிகங்களிலிருந்தும் தொடர்ந்து சொல்லி வருகிறேன். அந்த வரிசையில் இன்று சிவபுராணம் என்று மாணிக்க வாசகர் அருளிய அற்புதமான அந்த பதிகத்தினுடைய விளக்க உரையை அன்பர்களுக்கு சமர்ப்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். இதை ஏன் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் என்றால், இந்த பதிகத்தின் இறுதியில் சொல்லுக பாட்டின் பொருள் உணர்ந்து செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் பல்லோரும் ஏத்த பணிந்து என்று அந்த பெருமானார் சொல்கிறார். இந்த பதிகத்தை பொருள் உணர்ந்து தினந்தோறும் பாடி வருபவர்கள் சிவபுரத்தின் உள்ள சென்று மகிழ்ச்சியாக வாழ்வார்கள், மீண்டும் மீண்டும் பிறப்பாமல் இருக்கக்கூடிய பெருமை பெறுவார்கள் என்று அந்த பெருமகனார் சொல்கிறார். அதனால் இன்று சிவபுராணத்தினுடைய பொருளை நாம் உணர்ந்து துய்த்து இன்புற்று தினந்தோறும் பாடி சிவபுரத்தின் உள்ளே அனைவரும் செல்ல வேண்டும் என்ற வேட்கையில் இந்த சிவபுராண விளக்க உரையை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். முதல் வரி: நமசிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகலியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனி வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. ஒவ்வொரு வார்த்தையுமே முக்கியம். நமசிவாய வாழ்க. நமசிவாய என்பது நமசிவாய என்ற பஞ்சாக்கர மந்திரம் உணர்த்தக்கூடிய அந்த ஆதிசிவன் வாழ்க, ஆதிசிவனுடைய புகழ் வாழ்க என்று அர்த்தம். நமசிவாய என்ற மந்திரத்தினுடைய பொருள் உணர்த்தக்கூடிய அந்த ஆதிசிவனின் புகழ் வாழ்க. நாதன் தாழ்வாழ்க. ஞானங்களையெல்லாம் உங்களுக்கு பறைசாற்றுகின்ற தலைவனாக விளங்குகின்ற அந்த ஆதிசிவனின் தாழ் வாழ்க. ஞானங்களை வழங்குபவர்களுக்கு பெயர்தான் நாதன். ஞானங்களை யாரெல்லாம் சிவனிடமிருந்து கேட்டு பெற்று உலகோர்க்கு வழங்குகிறார்களோ அவர்கள் நாதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். நந்தி அருள் பெற்ற நாதரை நாடினின் நந்திகள் நால்வர் சிவலோக மாமுனி மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர் என்றிவர் என்னோடு என்மரு மாமே என்று திருமந்திரம் சொல்கிறது அல்லவா. சிவனிடமிருந்து ஞானத்தை பெற்றவர்கள் எல்லாம் நாதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அப்படி சிவனுடைய புகழை பரப்புவர்கள் எல்லாம், சிவனுடைய பெருமையை பேசுபவர்கள் எல்லாம் வாழ்க. நமசிவாய என்ற மந்திரம் உச்சரிக்கக்கூடிய ஆதிசிவன் திருவடிகள் வாழ்க, ஆதிசிவன் வாழ்க. அந்த ஆதிசிவனிடம் ஞானம் பெற்று அந்த ஆதிசிவனின் பெருமைகளை சொல்பவர்கள் எல்லாம் வாழ்க. நமசிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஒரு நொடி பொழுது கூட, கண்ணிமைக்கும் கால அளவு நேரங்கூட மாணிக்க வாசகனுடைய நெஞ்சை விட்டு அகலாமல் இருக்கின்ற ஆதிசிவன் வாழ்க. கோகலியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. சீர்காழி, திருப்பெருந்துறை, சீர்காழி இந்த இடங்களிலெல்லாம் இருந்து அன்பர்களுக்கு அருள்பாலிக்கின்ற அந்த இறைவனடி வாழ்க. ஞான குருவாக நின்று விளங்குகின்ற அவனுடைய தாழ்வாழ்க. அதான் கோகலியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. அண்ணல் அருளால் அருளும் சிவாகமம் எண்ணில் 20 கோடி 100,000 அண்ணல் அருளன்றி அறிவார்க்கு அன்றி எண்ணில் கோடியும் நீர்மேல் எழுத்தே என்று திருமந்திரம் சொல்கிறது அல்லவா. அந்த 28 ஆகமங்களும் 28,000 கோடி பாடல்களை உடையன. அந்த பாடல்களினுடைய மந்திரங்களிலெல்லாம் இருப்பவன் அந்த ஆதிசிவன். அது ஆகமமாகி நின்று அந்த ஆகமங்களை உச்சரிப்பவர்களுடைய உள்ளத்தில் எல்லாம் வாழக்கூடியவனே வாழ்க. ஆகமமாகி நின்று
அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஏகன் அநேகன் இறைவடி வாழ்க. ஏகன் என்றால் எங்கும் நிறைந்திருக்கக்கூடியவன். அதான் சிதம்பர தத்துவம். எல்லா இடங்களிலும் எல்லையில்லாது நீக்கமர நிறைந்திருக்கக்கூடியவன், அதான் ஏகன். அநேக உருவங்களில் இருக்கக்கூடியவன், அவனுடைய திருவடிகள் வாழ்க. அதான் நமசிவாய வாழ்க. நாதன் தாழ்வாழ்க. இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கோகலியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. இது முதல் 5 வரிகளுக்குள்ள விளக்கம். அடுத்த 5 வரிகளுக்குள்ள விளக்கத்தை அடுத்து காண்போம். சிவபுராணத்தினுடைய விளக்க உரையை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? அதில் 6வது வரியிலிருந்து உள்ள விளக்கங்களை பார்க்க போகிறோம். வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க என்றால் என்ன? என்னுடைய மன ஓட்டத்தை எல்லாம் தடுத்து, இந்த மனம் இருக்கிறதே, இந்த ஐம்பொறிகளின் வழியாக ஓடோடி சென்று இன்பத்தை துய்ப்பதற்கு போராடும். இன்பத்தை நாடி செல்லும். ஐம்பொறிகள் மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய ஐம்பொறிகளின் வழியாக இந்த மனம் சென்று இன்பத்தை நாடி செல்ல விளங்கும். அதை தடுக்கக்கூடிய வலிமை அந்த ஆதிசிவனுக்குத்தான் இருக்கிறது. மாணிக்க வாசகரனுடைய மனதை ஆட்கொண்டு அந்த மனமானது ஐம்பொறிகளின் வழியாக சென்று இன்பத்தை நுகரா வண்ணம் அவர் தடுத்து ஆட்கொண்டார். அதான் வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. வேந்தன் என்றால் இறைவன், தலைவன் என்று பொருள். என்னுடைய மனமானது ஐம்பொறிகளின் வழியாக சென்று இன்பத்தை நாடி நுகராமல் தடுத்து ஆட்கொண்ட தலைவனே நீ வாழ்க. உன்னுடைய அடிகள் வாழ்க. பிறப்பருக்கும் பிஞகந்தன் பெய்கழல்கள் வெல்க. பிறப்பருக்கும் பிஞகந்தன் பெய்கழல்கள் வெல்க. உடற்பிணியை தீர்க்க வேண்டுமென்றால் மருத்துவரிடம் நாம் செல்ல வேண்டும். உடற்பிணியை தீர்க்க வேண்டுமென்றால் மருத்துவரிடம் செல்ல வேண்டும். ஆனால் பிறவிப்பிணி என்ற நோயை தீர்க்க வேண்டுமென்றால் ஆதிசிவனிடம் செல்ல வேண்டும். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதவர். இறைவனடியை சேர்ந்து விட்டால் பிறவி பெருங்கடலை நீந்தி பிறவாத அந்த கரைக்கு போய் சேர்ந்து விடலாம். அப்படி மாணிக்க வாசகரை தடுத்து ஆட்கொண்டி பிறக்காமல் செய்த வல்லமையை உடையவனே, பிறப்பருக்கும் பிஞகண்டன் பெய்கழல்கள் வெல்க. என்னை பிறக்காமல் செய்த பெருமையை செய்த மிகப்பெரிய ஆன்மீக மருத்துவனே, உன்னுடைய அடிகளை போற்றி வணங்குகிறேன். பிறப்பருக்கும் பிஞகண்டன் பெய்கழல்கள் வெல்க. பிறவிப்பிணி நீக்கும் மருத்துவனே, என்னை பிறக்காமல் செய்த தலைவனே, உன்னுடைய அடியை போற்றி வணங்குகிறேன். பிறப்பருக்கும் பிஞகண்டன் பெய்கழல்கள் வெல்க. புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கழல்கள் வெல்க. உன்னை நம்ப மாட்டேன், நீ இல்லை என்று சொல்பவர்களை விட்டு நீ தொலைதூரத்தில் ஓடிச் சென்று விடுவாயே. சேயோன் என்றால் தூரத்தில் இருப்பவன். உன்னுடைய நாமத்தை சொல்வதற்கும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அல்லவா? என்ன புண்ணியம் செய்தனை மனமே என்று அதைத்தானே சொல்கிறார்கள். சிவசிவ என்கிற தீவினையாளர். கடவுள் இல்லை என்று சொல்பவர்களும் சிவனை இல்லை என்று சொல்பவர்களும் அந்த புண்ணியம் செய்யாதவர்கள். அவர்கள் புறத்தார்கள். அவர்களை விட்டு அவர்கள் நினையாத வண்ணம் அவன் தூரத்தில் இருப்பவன். புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கழல்கள் வெல்க. கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கழல்கள் வெல்க. அவனை விருப்பத்தோடு வணங்கி அவனுடைய சந்நிதியில் சென்றோ அவனை உள்ளத்திலே ஞான குருவாக கொண்டோ தினந்தோறும் கரங்கூப்பி வழிபடுபவர்கள். கரங்கூப்பி வழிபடுபவர்களுடைய தலைவனாக அரசனாக இருந்து அவனை வழிநடத்தக்கூடியவனே, உன்னுடைய அடிகளை போற்றி வணங்குகிறேன். அதான் கரங்குவிவார் உள்மையிலும் கோன்கழல்கள் வெல்க. இறைவனை கைகூப்பி பணிந்து வணங்கி யான் எனது எனும் செருக்கறுத்து அவனுடைய சன்னதியில் நின்று வணங்கியோ அவனுடைய நம்முடைய உள்ளத்திலே ஞான ஒளியாக கண்டு வணங்கினாலோ நம்மளுடைய அகங்காரம் எல்லாத்தையும் விட்டு
அகங்காரம் அகங்காரம் அனைத்தையும் விட்டு அவனை வணங்கி நிற்கக்கூடிய சமயத்தில் அவன் ஞான குருவாக வந்து நம்மளை வழிநடத்தி கரைத்தேற்றுவான். அதான் கரங்குய்வார் உள்மையிலும் கோன்கழல்கள் வெல்க, சிறங்குய்வார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க. தலை தாழ்த்தி அவனிடம் நம்முடைய குற்றங்குறைகளையெல்லாம் போக்குமாறு வணங்கினால் சிறங்குய்வார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க. சீரோன் என்றால் சீராளன், செம்மையானவன், விமலன், நிமலன், குற்றமல்லாதவன். அந்த குற்றமில்லாதவன் முன்னால் நின்று கொண்டு அவனை தலைதாழ்த்தி வணங்கினால் நமக்கு பிறவிப்பிணி அற்றுப்போகும். அதற்காகத்தான் இந்த வரி எழுதுகிறார். சிறங்குய்வார் உள்மையிலும் கோன்கழல்கள் வெல்க, கரங்குய்வார் உள்மையிலும் கோன்கழல்கள் வெல்க, சிறங்குய்வார் ஓங்குவிக்கும் சீரோன்கழல் வெல்க. தலைதாழ்த்தி வணங்குவோர்களை ஓங்கி நிற்குமாறு பிறவிப்பணியை அறுக்குமாறு செய்யக்கூடியவனே, உன்னுடைய கழலணிந்த பாதங்களை போற்றி வணங்குகிறேன் ஐயா. 10 வரிகளுக்கான விளக்கம் இதுவரை முடிந்துள்ளது. சிவபுராண விளக்க உரையின் தொடர்ச்சியாக அடுத்து வரக்கூடிய வரிகள். ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி, ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி. அந்த ஈசன் என்ற வார்த்தைக்கு விளக்கத்தை அடுத்த வரியிலேயே தொடர்ந்தே சொல்கிறார் பாருங்கள். ஈசன் அடி போற்றி, எல்லோருக்கும் தந்தையாக இருப்பவனே உன்னுடைய அடியில் போற்றி, உன்னுடைய பாதத்தை வணங்குகிறேன். அதான் ஈசன் அடி போற்றி. எந்தை அடி போற்றி, எனக்கு தந்தையாக இருந்து என்னை ஆட்படுத்தியவனே ஆட்கொண்டவனே உன்னுடைய அடிகள் போற்றி. தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்பு செயல் என்று வள்ளுவனார் கூறியது போல மாணிக்க வாசகரனுடைய அருட்தந்தையாக இருந்து மாணிக்க வாசகரனுடைய தந்தையாக இருந்து அவனை ஆட்கொண்டு அவரை இந்த லௌகீக வாழ்க்கையில் திளைத்து மூழ்கி போக விடாமல் செய்து ஆன்மீக வாழ்க்கையில் செல்லுமாறு வழிநடத்தியதனால் ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி என்று குறிப்பிடுகிறார். எல்லா உயிர்களுக்கும் தந்தையாக இருப்பவனே, எனக்கும் தந்தையாக இருப்பவனே, உன்னுடைய அடிகளை போற்றி வணங்குகிறேன். ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி. தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி. தேசன் என்றால் ஒளி மிகுந்தவனே, உன்னுடைய பாதங்களை போற்றி வணங்குகிறேன், தாமரை பாதங்களை போற்றி வணங்குகிறேன். தேசன் அடி போற்றி ஒளி நிறைந்தவனே, ஒளியாகி போனவனே, பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் பேரொளி பிளம்பாக திருவண்ணாமலையில் காட்சி தந்தவனே. அதனால தான் தேசன் அடி போற்றி. அடிக்கான ஒருத்தரும் முடியைக்கான ஒருத்தரும் தேடி அலைந்த பொழுது யாரும் காண முடியாததால் திருவண்ணாமலையில் அவர்களுக்கு அருட்பெருஞ்சோதியாக பேரொளி பிரம்பாக காட்சி தந்த அந்த தேசன் அவனுடைய அடிகளை போற்றி வணங்குகிறேன். தேசன் அடி போற்றி. சிவன் சேவடி போற்றி. சேவடி என்றால் செம்மை பிளஸ் அடி என்று பிரிக்க வேண்டும். ஈறுபோதல் என்ற விதிப்படி மை போய் செம் பிளஸ் அடி ஆகிறது. பின் ஆதி நீடல் என்ற விதிப்படி சேவடி என்று ஆயிற்று. அப்ப சேவடி என்றால் செம்மையான அடிகள். செம்மையான அடிகள் என்றால் என்ன? நம்மளை ஆற்றுப்படுத்தக்கூடிய அடிகள். நாம் ஆன்மீகத்தில் முன்னேற வேண்டுமென்றால் முதலில் கடவுளர்களினுடைய பாதத்தில் நம் தலை வைக்க வேண்டும். நம் பாதத்தில் அவர்களுடைய பாதத்தில் நம்முடைய தலையை வைக்க வேண்டும். அவருடைய இறைவனுடைய பாதங்களில் நம்முடைய தலையை வைக்க வேண்டும். நம்முடைய தலை அணியாக சிகாமணியாக ஆதிசிவனும் முருகப்பெருமானும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் ஞானம் வரும். அதான் இங்க போடுறாங்க. தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி. நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி. நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி. நேயத்தில் நின்றவன் அவன். நேயம் என்றால் என்ன? அன்பு. நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி. எங்கெல்லாம் அன்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் அவன் இருப்பான். அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலார். அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார். அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்து இருந்தாரே. அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பான்.
அன்பே சிவமாவது யாரும் அறிந்திருந்தால்தான் அவர்களிடம் அவன் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பான். நீ அன்பு செய். அதான் நேயத்துள் நின்ற நிமலனடி போற்றி. அன்பினுள் மறைந்திருக்கக்கூடிய குற்றமற்றவனே உன்னுடைய அடிகளை போற்றி வணங்குகிறோம். நாம் உலக உயிரினங்களிடத்திலெல்லாம் அன்பு செய்து கொண்டிருந்தால் அவன் நம் உள்ளத்தில் வந்து இருந்து கொள்வான். இறைவன் வாழ்வதற்குரிய உள்ளம் எது? உலக உயிர்களிடத்தில் எல்லாம் எந்த உள்ளம் அன்பு செய்கிறதோ அந்த உள்ளமே அவனுக்கு பிடித்த இடம். அங்கு வந்துதான் அவன் குடியிருந்து கொள்வான். அதான் நேயத்துள் நின்ற நிமலனடி போற்றி. மாய பிறப்பறுக்கும் மன்னனடி போற்றி. அந்த மாய பிறப்பை அறுக்கக்கூடிய வல்லமை அந்த பாதங்களுக்கு உள்ளது. நீங்கள் ஆதிசிவனுடைய பாதத்தில் எப்பொழுது உங்கள் தலையை வைத்து பணிந்து நெஞ்சார வணங்குகிறீர்களோ அப்பொழுது உங்களுடைய அகங்காரம் எல்லாம் புறத்தே ஓடிப்போய் ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்கள் நீங்கி போய் காமம், வெகுளி, குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியை, அசூயை என்ற குணங்கள் எல்லாம் நீங்கி போய் நீங்கள் சிவபுரத்திற்கு செல்வதற்குரிய தகுதியை பெற்று விடுவீர்கள். சிவபுரத்தில் செல்லக்கூடிய தகுதியை பெற்று சிவபுரத்தில் சென்று தங்கிவிட்டால் நீங்கள் மீண்டும் பிறக்க வேண்டியதில்லை. அதான் மாய பிறப்பறுக்கும் மன்னனடி போற்றி. சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி. சீர் என்றால் பெருமை. சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி. திருப்பெருந்துறையில் எழுந்தருளி இருக்கக்கூடிய சீரும் சிறப்பும் மிக்க திருப்பெருந்துறையில் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஆதிசிவனின் திருவடிகளை போற்றி வணங்குகிறேன். திருவடிகளை போற்றி வணங்கினால்தான் மாயப்பிறவி அறுக்க முடியும். அதற்குத்தான் உலகங்களுக்கெல்லாம் தந்தையாக இருப்பவனே உன்னுடைய அடியை போற்றி வணங்குகிறேன். என்னுடைய தந்தையாக இருப்பவனே உன்னுடைய அடியை போற்றி வணங்குகிறேன். பேரொளி பிளம்பா இருப்பவனே உன்னுடைய அடியை போற்றி வணங்குகிறேன். சிவன் என்ற பெருமைமிக்க நாமத்தை உடையவனே உன்னை அதற்காகத்தான் போற்றி வணங்குகிறேன் என்று இந்த வரிகளில் சொல்கிறார். ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாயப்பிறப்பெருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி. சிவபுராணம் விளக்க உரையை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் அடுத்து வரக்கூடிய வரிகள்: ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. சிவன் அவன் என் சிந்தையில் நின்றதனால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழச் சிவபுராணந்தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. ஆராத இன்பம் என்றால் என்ன? தெவிட்டாத இன்பம். தெவிட்டாத இன்பம் என்றால் என்ன? அதுதான் பேரின்பம். சிற்றின்பம் என்றால் என்ன? ஐம்பொறிகளின் வழியாக நாம் நிகரக்கூடியது சிற்றின்பம். அது தெவிட்டுவிடும். நாவானது சுவையை உணரக்கூடியதல்லவா? ஒரு இனிப்பை சாப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள். 2 கவளம், ஒரு கவளம் சாப்பிடும் பொழுது மிகவும் இனிப்பாக இருக்கும். 2வது கவளம் சாப்பிடும் பொழுது அந்த இனிப்பு கொஞ்சம் குறையும். அடுத்து ஒரு 10 கவளம் சாப்பிடும் பொழுது உங்களால் சாப்பிட முடியாது, தெவிட்டி போய்விடும். நீங்கள் அதை சாப்பிட முடியாமல் ஒவ்வாமை ஏற்பட்டுவிடும். ஆக இந்த சிற்றின்பங்கள் ஒரு காலத்தில் ஒரு நேரத்தில் தெவிட்டிவிடும். ஆனால் ஆராத இன்பம் என்பது என்ன? பேரின்பம். பேரின்பம் என்றால் என்ன? பஞ்சாக்கர மந்திரத்தை சொல்லிக்கொண்டு ஆதிசிவனின் பாதச்சுவடுகளை எல்லாம் நாம் தலையால் பணிந்து வணங்கி கொண்டிருக்கும் பொழுது, உலக உயிரினங்களிடத்திலெல்லாம் நாம் அன்பு செலுத்தி கொண்டிருக்கும் பொழுது, நாமே அன்பே சிவமாய் மாறிப்போகும் பொழுது நாம் அந்த பேரின்பத்தை உணரலாம். பேரின்பம் என்றால் என்ன? சிறிவற்று உடலோர் உரை சிந்தையும் அற்று அறிவற்று அறியாமையும் அற்றதுவே. கொஞ்ச நேரம் தூங்கும் போதே உங்களுக்கு இனிமையாக இருக்கிறதே. நிரந்தரமாக உங்களுடைய உள்ளம் முழுதும் சிவம் நிறைந்திருக்கும் பொழுது உங்களுடைய உடல் உணர்ச்சியற்று மனம் செயலற்று நீங்கள் எது அறிவு எது அறியாமை என்று அறியாமல் இருக்கக்கூடிய ஒரு மேம்பட்ட நிலையை அடையும் பொழுது நீங்கள் அனுபவிக்கக்கூடிய இன்பம் இருக்கிறதே, அதான் பேரின்பம்.
அதை விவரிக்க முடியாது. கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர். அதான் ஆறாத இன்பம். அந்த ஆறாத இன்பம் தூங்கிக் கண்டார் சிவலோகமும் தம்முள்ளே, தூங்கிக் கொண்டார் சிவபோகமும் தம்முள்ளே, தூங்கிக் கொண்டார் சிவ யோகமும் தம்முள்ளே, தூங்கிக் கண்டார் நிலை சொல்வது எவ்வாறே என்று திருமூலரே சொல்கிறார். அந்த பேரின்பத்தை அடைந்து கொண்டு இறைவனில் மயங்கி கிடக்கிறார்களே, அவர்கள் பெற்ற இன்பத்தை எப்படி சொல்ல முடியும் என்று அந்த திருமூல தெய்வமே சொல்லும் பொழுது பேரின்பத்தை விளக்க முடியுமா? அப்படிப்பட்ட பேரின்பத்தை அருளுகின்ற மலை போன்ற உயரமான பண்புகளை உடையவனே, உன்னுடைய பாதங்களை போற்றி வணங்குகிறோம். அதான் ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. இந்த ஒரு வரியவே இன்னும் மிகவும் சொல்ல தோன்றுகிறது. ஆனால் நேரத்தினுடைய அருமை கருதி சொல்கிறேன். ஆறாத இன்பம் என்றால் தெவிட்டாத இன்பம், அது பேரின்பம் என்பதை நாம் உணர வேண்டும். பேரின்பம் என்றால் என்ன என்பதை அறிய வேண்டும். ஆகா, என்ன அற்புதமான வரி! ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. சிவனவன் என் சிந்தையில் நின்றதனால், சிவன் மாணிக்க வாசகனுடைய சிந்தையில் நின்றதனால்தான் அவன் ஆறாத இன்பத்தை அறிய முடிந்தது. சிவன் அவன் என் சிந்தையில் நின்றதனால், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, சிவன் மாணிக்க வாசகனுடைய சிந்தையில் நின்றதனால்தான், அவன் அருளாலே அவன் தந்த அருளினுடைய அடிப்படையிலேயே அவன் ஆட்கொண்டதாலேயே அவனுடைய பாதத்தில் நான் சென்று பணிந்து அந்த தெவிட்டாத இன்பத்தை அடைய முடிந்தது. அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மயில சிவபுராணந்தன்னை, சிந்தை மயில சிவபுராணந்தன்னை. சிவபுராணத்தை சொல்லும் பொழுதே நம் சிந்தையெல்லாம் மகிழும், உருகும், கண்களில் நீர் பெருகும். அதான் சிந்தை மயில சிவபுராணந்தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான், முந்த வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். ஏற்கனவே சிவனுடைய அருளை உணராமல் பல பிறவிகளை கழித்து அதனால் வினைப்பயன் நிறைய பெருகி சஞ்சித கர்மம் மிக்கு, அதனால் நான் பிராரத்த கர்மத்தை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய தன்மை ஏற்பட்டு விட்டது. அது முழுதும் நீங்குமாறு நான் இந்த சிவபுராணத்தை பாடி மகிழ்வேன். சிந்தை மகிழ சிவபுராணந்தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். ஏற்கனவே நான் ஈட்டியுள்ள வினைப்பயன்கள் முழுதும் கழியுமாறு நான் உரைத்து கொண்டிருக்கிறேன். அந்த சிவபுராணத்தை பொருளுணர்ந்து சொன்னால் நம்மளுடைய பிறவி பிணிகள் அனைத்துமே நீங்கிவிட்டு நம்மளுடைய பாவங்கள் அனைத்துமே தீர்ந்து போய் நாம் சிவபுரத்தின் உள்ளே செல்லலாம். அதற்காகத்தான் இந்த விளக்க உரை. ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. சிவனவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மயில சிவபுராணந்தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். சிவபுராணம் தொடர்கிறது. கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தெய்தி, கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தெய்தி. கண்ணுதலான் நுதல் கண்ணான், நுதல் என்ற நெற்றியில் கண்ணை உடையவன். கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தெய்தி. இந்த நெற்றிக்கண் இருக்கிறதல்லவா, அந்த நெற்றிக்கண்ணு தான் ஞானத்தை வழங்கக்கூடியது. அந்த நெற்றிக்கண்ணிலிருந்து தான் ஞான கடவுளாகிய சுப்பிரமணிய கடவுள் தோன்றினார். எந்தை பிரானுக்கு இருமூன்று வட்டமாய் தந்தை கண்முன்னே சண்முகம் தோன்றலால் கந்தன் சுவாமி அங்கு கலந்தங்கு இருப்பதால் மைந்தன் இவன் என்று மாட்டிக் கொள்ளீரே என்று திருமந்திரம் சொல்கிறது. சிவனினுடைய கண்ணிலிருந்து மூன்றாவது கண்ணிலிருந்து 6 பொறிகளில் அவன் கந்தன் சுவாமி வந்ததால் அவன் சிவனுடைய அம்சம், அவன் ஞானத்தினுடைய அம்சம், ஞான பண்டிதன். அவனை சிவனுடைய மகன் என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். அவனே சிவன், முருகனே சிவன். அதைத்தான் கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தீதி. நெற்றியில் கண்ணை உடைய ஞானத்தை வழங்கக்கூடிய அந்த நெற்றிக்கண்ணின் மூலமாக யாருக்கெல்லாம் அவன் அன்பாளிக்கிறானோ அவர்களுக்கெல்லாம் ஞானம் வரும்.
அவன் நெற்றிக்கண்ணின் மூலமால் அருள்பாலித்ததினால் கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தெய்தி அவன் அந்த நெற்றிக்கண்ணின் மூலமாக மாணிக்க வாசகருக்கு அருள் புரிந்ததால் அவர் அருள் ஆசான் ஆயினார். சைவ சமய குரவல் ஒருவராக ஆனார். கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தெய்தி எனக்கு அவன் கருணைமலை பொழிந்ததினால் நான் வந்து இங்கு பிறந்து இன்னுதற்கு எட்டா எழிலார் கழலிறைஞ்சி இப்படி இருக்கிறது என்று அதனுடைய பெருமையை சொல்ல முடியாத அளவுக்கு புகழ் பெற்ற இறைவனுடைய பாதத்தில் விழுந்து கெஞ்சி, அதான் இன்னுதற்கு எட்டா எழிலார் கழலிறைஞ்சி நான் வணங்கும் போது எனக்கு ஞானம் கிடைத்தது. விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் அவன் எப்படிப்பட்டவன்? விண் நிறைந்தவன், மண் நிறைந்தவன், அதையும் தாண்டி இந்த விண்ணுலகத்தை முழுவதும் நிரப்பி மண்ணுலகத்தை முழுவதும் நிரப்பி அதையும் தாண்டி மற்ற அண்டங்களையெல்லாம் நிரப்பி மிகுந்த ஒளியாக இருக்கக்கூடியவன் அந்த இறைவன். அவனுடைய எல்லையில்லாத புகழையுடைய இன்னதென்று சொல்ல முடியாத பாதத்தில் விழுந்து நான் இறைஞ்சி மகிழ்ந்து இருக்கும் பொழுது அவன் தன்னுடைய நெற்றிக்கண்ணை வைத்து எனக்கு ஞானத்தை வழங்கினான். இதை படிக்கக்கூடியவர்களுக்கும் ஞானம் வழங்குவான் என்பது பொருள். விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் ஒளி விளங்கொழியாய் எண்ணிறந்த எல்லை இலாதானே அவன் எல்லை நீங்க பெற்றவன். அவனை யாரும் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்குள் அடக்கிவிட முடியாது. எண்ணிறந்த எல்லை இலாதான். இதற்கு விளக்கம் சொல்ல வேண்டும் என்றால் இதற்கு ஒரு திருமந்திரம் வருகிறது. ஆறறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, ஆறறிவார் அவ் அகலமும் நீளமும், பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்றதின் வேறு அறியாமை விளம்புகின்றேனே. இந்த திருமந்திரத்தை தான் இந்த 5 வரிகளை சொல்றாரு. பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்றதன் வேறறியாமை விளங்குகின்றேனே. அந்த பெருஞ்சுடரனுடைய பெயரை யாரும் அறிய முடியாது. அது எங்கு தோன்றியது அந்த பேரொளி பிளம்பு என்று யாரும் சொல்ல முடியாது. பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்றதின் வேறறியாமை அது எங்கிருந்து தோன்றுகிறது என்று யாரும் சொல்ல முடியாது. யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, யார் அறிவார் அவ் அகலமும் நீளமும். அந்த பெருஞ்சுடர் எவ்வளவு அகலமுடையது என்று யாரும் சொல்ல முடியாது, எவ்வளவு நீளமுடையது என்று யாரும் சொல்ல முடியாது, எவ்வளவு ஆழமுடையது, அதனுடைய வேறு எங்கிருக்கிறது என்று யாரும் சொல்ல முடியாது, அது எவ்வளவு உயரமுடையது என்று யாரும் சொல்ல முடியாது. அதான் எண்ணிறந்து எல்லை இலாதானே. நின்பெருஞ்சீர் பொல்லாவினை ஏன் புகழுமாறு ஒன்றறியேன். பொல்லாவினை ஏன் புகழுமாறு ஒன்றறியேன். நான் பொல்லாவினை ஏன் வினைப்பயன் காரணமாக ஐம்பொறிகளும் என்னை தவறாக வழிநடத்தி, ஐம்பொறிகளின் வழியாக மனம் சென்று என்னை தவறாக வழிநடத்தி நான் பொல்லா வினையனாக சில சமயங்களில் தடுமாறி சிற்றின்பத்தின்பால் மூழ்கி கிடக்கிறேன். அதனால் நான் பொல்லாவினையேன். அப்படிப்பட்ட பொல்லாவினையேன் இப்பொழுது உன்னை புகழக்கூடியதை தவிர வேறொன்றும் அறியாமல் இருக்கிறேன். பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன். ஆனால் இப்பொழுது நீ நெற்றிக்கண்ணை திறந்து ஞானம் வழங்கியதால் இப்பொழுது உன்னை புகழ்வதை தவிர வேறு எதுவும் செய்யாமல் இருக்கிறேன். ஆரம்ப காலத்தில் பொல்லா வினையனாக நான் இருந்த காரணத்தினால், என் வினைப்பயன் நீங்காத காரணத்தினால், என் ஐம்பொறிகளின் வழியாக இந்த மனமானது ஓடிச் சென்று இன்பத்தை நுகரிந்து சென்று தவறாத சில செயல்களை எல்லாம் செய்ததினால் நான் பொல்லா வினையனாக இருந்திருக்கிறேன். இப்பொழுது நீ என்னை வேகம் கெடுத்து ஆண்டு என்னை ஆட்கொண்டதால் நான் சிற்றின்பத்தை தவிர சிற்றின்பத்தை விட்டு இந்த பேரின்பத்தை மட்டுமே உணரக்கூடியவராக இருக்கிறேன். உன்னை புகழக்கூடியதை தவிர வேறென்றும் நான் சொல்ல முடியாதவள் இருக்கிறேன். நீ பேரொளி பிளம்பாக இருக்கிறாயே, உன்னுடைய ஆழம் எது, அகலம் எது, உயரம் எது, நீளம் எது என்று என்னால் சொல்ல முடியாது, யாராலும் சொல்ல முடியாது. அதான் இந்த பாட்டு. கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தெய்தி நீ ஞானத்தை 3வது கண்ணின் வழியாக காட்டியதனால் கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கழலறிஞ்சி இன்னதென்று இப்படிப்பட்டதென்று விவரித்து கூற முடியாத புகழை உடைய கழலணிந்த உன்னுடைய
திருக்கடல்கள் அணிந்த பாத அடிகளை நான் விழுந்து கெஞ்சியதால் எண்ணிறந்த எல்லை இலாதானே, நீ என்னுடைய வினைப்பயனை எல்லாம் பொல்லா வினையனாக இருந்து என்னுடைய வினைப்பயனை எல்லாம் போக்கி உன்னை புகழுவதைத் தவிர வேறொன்றும் செய்யாதவனாக என்னை ஆட்கொண்டு விட்டாய். அதான் கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டாய் எழிலார் கலலெறிஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் ஒழுங்கொழியாய் எண்ணிறந்த எல்லை இலாதானே நின்பெருஞ்சீர் பொல்லாவினை ஏன் புகழுமாறு ஒன்றர் ஏன் உன்னை புகழ்வதைத் தவிர வேறொன்றும் செய்யாத நன்னிலைக்கு நான் சென்று விட்டேன். நாமும் அந்த பஞ்சாக்கர மந்திரத்தை சொல்லி அன்புடையவனாக இருந்தால் நம் உள்ளத்தில் வந்து அவன் சிவன் எழுந்தரில் இருக்கக்கூடிய காலத்தில் நம்மளுடைய முன்வினை எல்லாம் நீங்கி போய் நாமும் இவ்விதமாக இருக்கலாம். பொல்லா வினையேன் புகழுமாறு நாமும் இருக்கலாம். பொல்லா வினையனாகிய நாம் இறைவனை புகழ்வதை தவிர வேறு எந்த காரியமும் செய்யாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட நன்னிலையை அடையலாம். பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியே. அடுத்தடுத்த வரிகளில் என்ன சொல்ல வருகிறார் மாணிக்க வாசகர்? புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன். எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன். இப்பொழுதுதான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன். எத்தனையோ பிறவி பிறந்தேன், அதிலெல்லாம் உன்னை அறியக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. இந்த மானிட பிறவியில்தான் உன்னுடைய பொன்னடிகளை காணக்கூடிய அந்த வாய்ப்பை பெற்றேன். அதான் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. மானிடராய் பிறந்த காலையும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. கூன் குருடு பேடு நீங்கி பிறந்த காலையும் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது. தானமும் தவமும் சான் செய்த காலை வானவர் வீடு வழி தந்திடுமே என்கிறது என்கிறார் அவை பிராட்டி. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. ஏன் மானிடராய் பிறத்தல் வேண்டும்? மானிட பிறவி ஒன்றில்தான் நாம் முக்தி அடைய முடியும். மானிட பிறவியில்தான் வினைப்பயனை கழிக்க முடியும். விலங்குகளும் பறவைகளும் வினைப்பயனை கழிக்க முடியாது. அது ஒரு டிரான்சிஷன் பீரியடு மாதிரிதான். பரமாத்மாவிலிருந்து பிறந்த ஜீவாத்மா பரமாத்மாவை அடையக்கூடிய முயற்சியில் நாம் வெற்றி அடைய வேண்டும் என்பது மானிட பிறவியில்தான் சித்திக்கும். மற்ற பிறவிகள் எல்லாம் தானாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும். அவைகள் பகுத்தறிவு இல்லாததால் சிந்திக்க இயலாததால் இறைவனை பற்றி சிந்திக்க முடியாது. அந்த சிந்திக்க முடியாத அந்த பிறவிகளெல்லாம் பிறந்து இளைத்து போய் கடைசியில் மானிட பிறவியை எனக்கு நீ வழங்கி உன்னுடைய பொன்னடிகளை காணுமாறு செய்து விட்டாய். அதான் புல்லாய் பிறக்க வைத்தாய். பூடாகி தண்டுள்ள தாவரமாய் பிறக்க வைத்தாய். புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி புழுவாய் பிறக்க வைத்தாய். மரமாய் பிறக்க வைத்தாய். பல்விருகமாகி பலவிதமான மிருகங்களாய் பிறக்க வைத்தாய். பறவையாய் பிறக்க வைத்தாய். பாம்பாய் பிறக்க வைத்தாய். கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய். கல்லாய் இருந்தேன் பல் நெடுங்காலம். அகலிகை பன்னெடுங்காலம் கல்லாயிருந்து ராமபிரானின் பாதத்தூள் பட்டதனால் காரிகையாகி போனதல்லவா? அதை போல கல்லாகி கிடப்பதும் வினைப்பயன்தான். அதான் கல்லாய் மனிதராக பிறந்தேன். பேயாய் கணங்களாய் பேயாகவும் பன்னெடுங்காலம் இருக்கக்கூடிய வாய்ப்பினை பெற்று கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு இருந்தேன். பலவிதமான கணங்களாக நான் வாழ்ந்திருந்தேன். அசுரர்களாக வாழ்ந்திருந்தேன். கொடிய தன்மையுடன் அசுரராகி வாழ்ந்திருந்தேன். தேவகணம் மனுஷகணம் அசுரகணம். தேவகுணம் மனுஷகுணம் அசுரகுணம். அசுரகுணம் என்றால் என்ன? அறநெறி தவழ்ந்திருப்பது எல்லாமே அசுரகுணம்தான். அப்படிப்பட்ட அசுரர்களாய் நான் இருந்தேன். முனிவராய் தேவராய் முற்றும் துறந்த முனிவராயும் இருந்தேன். அதன் பின்னர் தேவராகவும் இருந்தேன்.
தேவர்கள் என்றால் வினைப்பயனை தாண்டியவர்கள். விண்ணுலகார்க்கு இல்லை விதி. வினைப்பயனை வெல்வதற்கு வேதம் முதலாம் அனைத்தாய நூலகத்தும் இல்லை. நினைப்பதென கண் உருவதல்லால் மடநெஞ்சே விண்ணுருவார்க்கில்லை விதி. அந்த வினைப்பயனும் விதியும் தேவலோகத்தில் வாழக்கூடிய தேவர்களுக்கு இல்லை. அப்படிப்பட்ட தேவர்களாகவும் இருந்தேன். தேவர்களாக இருக்கக்கூடிய காலங்களிலும் சிவனை மறந்திருந்தால் மீண்டும் மனிதராக பிறக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அதைத்தான் சொல்ல வர்றாரு. ஏற்கனவே ஒரு ரவுண்டு மனுஷராக பிறந்திருக்கிறாரு, பேயாய் பிறந்திருக்கிறாரு, கணங்களாய் பிறந்திருக்கிறாரு, அசுரராய் பிறந்திருக்கிறாரு, முனிவராய் பிறந்திருக்கிறாரு, தேவராயி போயிருந்திருக்கிறாரு. பிறகும் மனிதராக பிறக்க செல்லான் என்ற தாவர சங்கமத்துள் தாவரமாய் பிறந்திருக்கிறார். ஒரு இடத்திலிருந்து மற்றொன்றும் செல்ல இயலாத தாவரமாய் பிறந்திருந்திருக்கிறேன். செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன். இப்படிப்பட்ட எல்லா பிறப்புகளையும் நான் பிறந்து இழைத்து போயிருந்தேன். எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்றி வீடுற்றேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வினைப்பிறவியெல்லாம் கழிந்ததனால் இந்த மாணிக்கவாசகர் என்ற திருநாமத்துடன் இந்த உலகில் அவதரித்த காலையில்தான் உன்னுடைய பொன்னடிகளை கண்டு தரிசனம் பெற்று பிறவிப்பிணி நீங்கி சிவபுரத்தின் உள்ளே செல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. எப்படி இருக்கிறது பாருங்கள். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராயி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன். எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்றி வீடுற்றேன். இந்த சமயத்தில் தான் நீ எனக்கு பிறவிப்பிணியை நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறாயப்பா என்று சொல்கிறார் மாணிக்கவாசகர். அடுத்தும் நாம் வரக்கூடிய வரிகளை தொடர்ந்து பார்க்க போகிறோம். சிவபுராணத்தை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா பொய்யாயினையெல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே. வார்த்தைக்கு வார்த்தை சிவனுடைய பெருமைகளையும் மானிட பிறப்பினுடைய குறைகளையும் அப்படியே மலைக்கும் மடுவுக்குள்ள வித்தியாசம் என்பதை உணர்த்தி இந்த எளியோனையெல்லாம் கடைத்தேற்ற வல்லக்கூடிய வள்ளல் பெருமானாகி இருக்கக்கூடிய இறைவனை என்று இறைவனை நினைந்து நினைந்து அவர் பாடுகிறார். உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற உய்ய நான் பிழைத்து போகுமாறு செய்ய, நான் சிவனுடைய லோகத்தில் செல்லுமாறு செய்ய உய்ய. அதற்கு என்ன செய்தார் சிவபெருமான்? உய்ய என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற, நீ என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்றதுனால் நான் உய்தேன், பிழைத்தேன், நல்ல வேளை நான் பிழைத்து கொண்டேன். உய்ய என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற. நீங்க கண்ணை மூடிக்கொண்டு மனதையெல்லாம் உங்களுடைய ஆக்னை என்ற இந்த புருவமத்தியின் மேல் நிலைபெறச் செய்து அல்லது மூலாதாரத்தில் நிலைபெறச் செய்து நீங்கள் உள்ளிழுக்கும் பொழுதும் வெளிவிடும் பொழுதும் உங்கள் மூச்சை உற்று கவனித்தீர்களே ஆனால் உங்களுக்கு அது ஓம் என்ற ஓசையுடன் வந்து போவது தெரியும். அதிலேயே நீங்கள் லயித்து கொண்டிருந்தால், மனோலயத்துடன் அதிலேயே மூழ்கி போயிருந்தால் நீங்கள் பேரின்பத்தை உணரக்கூடிய முதல் படியாக அமையும். அது ஞானசம்பந்தருக்கு கிட்டியது போல மாணிக்கவாசகருக்கும் கிட்டியிருக்கிறது. உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற, என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நீ நின்றதுனால் நான் அதை உணர முடிந்தது, பிழைக்க முடிந்தது. நான் உன்னை அறிந்து கொண்டதனால் நீ எப்படிப்பட்டவன் என்பதை உணர்ந்த முடிந்தது. உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா. அந்த ஓங்காரத்தை உணர்ந்ததினால் இறைவன் எப்படிப்பட்டவன் என்பதை உணர்ந்து கொண்டார். உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா, நீதான் மெய்ப்பொருள். புறப்பொருள்கள் எல்லாம் உண்மையான பொருள் அல்ல, பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானப்பிறப்பு. இதான் மெய்ப்பொருள்.
அருள் அல்லவற்றை அருள் என்று உணரும் மருளானாம் மானாப்பிறப்பு. அருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானப்பிறப்பு என்று வள்ளுவர் சொல்கிறார். இதான் மெய்ப்பொருள். மெய்ப்பொருள் என்பது எது? மெய். மெய் என்றால் நாம் வாழக்கூடிய உடம்பு கிடையாது. இறைவனே மெய். இறைவனே மெய். அதான் பரமாத்மா. அவன் ஞானசம்பந்தன் உள்ளத்தில் ஓங்காரமாய் வந்ததனால், ஞானசம்பந்தனுடைய உள்ளத்தில் ஓங்காரமாய் வந்ததனால் ஞானசம்பந்தர் கடை தேறி அவன் எப்பேற்பட்டவன் என்பதை அறிந்து கொண்டார். மெய்யா, விமலா, அவன் குற்றமற்றவன். விடைப்பாகா, அவருடைய மனக்கண்ணின் முன்னால் அவன் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளியிருந்தான். முன்னால் திருஞான சம்பந்தருக்கும் இதே மாதிரி எழுந்தருளியிருந்தான். என் உளமே புகுந்த அதனால் என்று திருஞான சம்பந்த பெருமான் கோளறு பதிகத்தில் சொல்கிறார் அல்லவா? அதே போல மெய்யா, விமலா, விடைப்பாகா, வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. வேதங்கள் எல்லாம் உன்னைத்தான் தலைவனாக போற்றி வணங்குகின்றன. வேதத்தை படிப்பவர்களுக்கெல்லாம் நீயே ஞான குருவாக இருந்து வழிகாட்டுகிறாய். ஆகமங்களை படிப்பவர்களுக்கெல்லாம் நீயே தலைவனாக இருந்து வழிகாட்டுகிறாய். நீ மெய்யானவன், குற்றமற்றவன், ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடியவன். மெய்யா, விமலா, விடைப்பாகா, வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. நீ ஆழமானவன், அகலமானவன், நுண்மையானவன். நீ அணுவை காட்டிலும் சிறியவன், இந்த அண்டத்தை காட்டிலும் பெரியவன். அதனாலதான் ஆறறிவார் அவ்வகலமும் நீளமும் அப்படின்னு சொல்கிறார்கள். அதான் இறைவனை நாம் அணுவை விட சிறியவனாகவும் இருப்பான், அண்டத்தை விட பெரியவனாகவும் இருப்பான். எல்லையில்லாதான். அவனை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் அடக்கி விட முடியாது, குறிப்பிட்ட இடத்துக்குள் சுருக்கி விடவும் முடியாது. நீ எவ்வளவு சுருக்கினாலும் அதற்குள்ளும் இருக்கக்கூடியவன். அணுவை துளைத்து 7 கடலை புகட்டினாலும் அதற்குள்ளும் இருக்கக்கூடியவன். மெய்யா, விமலா, விடைப்பாகா, வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே. இவ்வளவும் சொல்லியாச்சு. ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே, அப்படிப்பட்டவன். வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா, நீ வெய்யாய், நீதான் வெம்மையானவன், வெப்பமானவன். உன்னை காட்டிலும் வெப்பமானது உலகத்தில் எதுவும் இல்லை. தனியாய் குளிர்ச்சியானவன், உன்னை காட்டிலும் குளிர்ச்சியானது உலகத்தில் ஒன்றுமில்லை. வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா, நீ ஆகாயத்தை விட பெரியவன். இயமான நாம் விமலா, பொய்யாயினையெல்லாம் போயகல வந்தர்லி. உலகத்தில் நான் பொய்யாக இருந்ததின் மேலெல்லாம் பற்றி கொண்டிருந்தேன். அவையெல்லாம் போகுமாறு என்னை சேர்ந்து கொண்டாய். பொய்யாயினையெல்லாம் போயகலமாறு வந்தர்லி. மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே, என்னிடமிருந்து பொய்மையை நீ விரட்டி விட்டதால் நான் வாய்மையை உணர்ந்து கொண்டேன், மெய்ப்பொருளை உணர்ந்து கொண்டேன். அதான் மெய்ஞானமாக என் உள்ளத்திலே கொண்டு சுடரொளியாய் நின்ற, பேரொளி பிளம்பாக நின்ற ஆதிசிவனே. எப்பொழுதெல்லாம் பொய்ப்பொருள்கள் மேல் உள்ள பற்று நம்மிடம் போய்விடுகிறதோ அப்பொழுது மெய்ப்பொருளாகிய இறைவன் நம்மை பற்றி கொள்வான், நம்மளுடைய உள்ளத்திலேயே அமர்ந்து கொள்வான். அதான் விஷயம். அதற்கு அவர் முதலில் ஓங்காரமாய் நின்ற அந்த உத்தமனை உணர்ந்து கொண்டார். ஓங்காரமாய் நின்ற உத்தமனை உணர்ந்து கொண்டதால் அவர் பிழைத்து விட்டார். அந்த இறைவனுடைய தன்மையெல்லாம் அவர் புகழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த இறைவன் மெய்யானவன், குற்றமற்றவன், ரிஷப வாகனத்தின் மேல் எழுந்தருளி இருக்கக்கூடியவன். வேதங்கள் எல்லாம் அவனே தலைவன் என்று போற்றக்கூடியவன். அவன் ஆழமாகவும் நுண்மையாகவும் இருக்கக்கூடியவன். அவனே வெப்பமானவனாகவும் அவனே குளிர்ச்சியானவனாகவும் அவனே ஆகாயமாகவும் அவனே இருக்கிறான். அவனே என்னிடமிருந்து பொய்யாயினையெல்லாம் போயகலமாறு செய்துவிட்டு மெய்ஞானமாக பேரொளி பிளம்பாக என் உள்ளே ஒளிர்ந்து கொண்டிருக்கிறான் என்று சிவனை உணர்ந்ததனுடைய தன்மையை சொல்கிறார் மாணிக்க வாசகர். சிவபுராணத்தில் உள்ள வரிகளை ஆழ்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்த வரிகள். எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே, எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே. எந்த விதமான ஞானமும் இல்லாத எனக்கு இன்பத்தை அருளிய பெருமானே. நாம் எல்லாம் எந்த விதமான ஞானமும் இல்லாதவர்கள். ஞானம் இருந்தால் நாம்
மெய்ப்பொருளை நாடாமல் பொய்ப்பொருளை நாடிக்கொண்டு இருப்போமா? நிலம் வேண்டும், பொன் வேண்டும், பொருள் வேண்டும் என்று மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறோமே, அப்பொழுதெல்லாம் நமக்கு ஞானம் இருக்கிறதா? ஞானம் இல்லாத காரணத்தில் தானே நாம் புறப்பொருள்களை தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம். நானும் அலைந்து கொண்டிருந்தேன். ஆனால் எனக்கு இன்பத்தை வழங்குவதற்காக நீ வந்து என்னை ஆட்கொண்டு விட்டாய். எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே. எந்தவிதமான ஆன்மீக அறிவும் இல்லாமல் இருந்து காலத்தை வீணடித்த என்னை கடை தேற்றுவதற்காக வந்து சேர்ந்து எனக்கு உதவி அருளிய இன்பப் பெருமானே, எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே. அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே. அஞ்ஞானம் என்றால் ஞானம் என்றால் ஞானம் இல்லாத தன்மை, ஆன்மீக அறிவு இல்லாத தன்மை, அதான் அஞ்ஞானம். அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே. அந்த அஞ்ஞானத்தை தூர ஓட்டுகின்ற பேர் அறிவாக வந்து என்னை சேர்ந்தவனே. அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே. அஞ்ஞானத்தை நீ தூர ஓட்டிவிட்டாய். எந்த விதமான ஞானமும் இல்லாமல் நேரத்தை கழித்து கொண்டிருந்த என்னை நீ ஆட்கொண்டு வந்து என்னுடைய அறிவில்லாத தன்மையெல்லாம் போக்குகின்ற அறிவாக வந்தருளி எனக்கு இன்பத்தை அருளிய பெருமானே. நாமும் பஞ்சாக்கர மந்திரத்தையும் சிவபுராணத்தையும் பதிகங்களையும் பாடிக்கொண்டிருந்தால் நம்முடைய ஞானமில்லாத தன்மையெல்லாம் போக்கி அவனே பேரொளி பிளம்பாக அறிவாக வந்து நம்மளை வழிகாட்டுவான். மாணிக்க வாசகரை வழிகாட்டுவது போல. அதான் எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே, அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே. என்னிடமுள்ள அறியாமையெல்லாம் போக்குகின்ற பேரறிவாக வந்து சேர்ந்தவனே, நீ எப்படிப்பட்டவன்? ஆக்கம் அளவு இறுதியில்லாய். நீயே உலகத்தினுடைய அனைத்து வகையான செல்வங்களுக்கும் உரியவன். நீயே பெருஞ்செல்வம். ஆக்கம் அளவு இறுதியில்லாய். நீ அளவில்லாதவன், இறுதியில்லாதவன். இறுதியில்லாதவன்னா என்ன? அவனே 4 யுகங்களிலும் இருப்பவன். எல்லா யுகங்களையும் கடந்து வாழ்பவன். ஒவ்வொரு யுகம் முடியும் பொழுதும் அனைத்து தத்துவங்களும் அந்த ஆதிசிவனில் ஒடுங்கி ஆதிசிவன் மட்டுமே மிச்சமாக இருப்பான். அதான் இறுதி இல்லாதவன். அவனுக்கு என்னைக்குமே முடிவு கிடையாது. கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், ஒவ்வொரு யுகத்தையும் அவன் தோற்றுவித்தான். சிவ தத்துவங்களையும் ஆன்ம தத்துவங்களையும் வித்யா தத்துவங்களையும் தோற்றுவித்தான். உலகம் இயங்குவதற்குரிய வேதங்களையும் ஆகமங்களையும் கற்றுக் கொடுத்தான். உலகத்தை இயங்க வைத்தான். அந்த யுகம் முடியும் பொழுது அனைத்தையுமே ஒடுக்கி தன்னுள் ஏற்றுக்கொண்டு விட்டான். தனி ஒருவனாக நின்றான். பின்பு அடுத்த யுகத்தை தோற்றுவித்தான். அடுத்த யுகத்தை ஒடுக்கினான். ஆனால் காலம் கடந்து நிற்பவன் அவன் ஒருவனே ஆதிசிவன். அதான் ஆக்கம் அளவு இறுதியில்லாய். அனைத்துலகும் ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய். அதான் சொல்றான். அனைத்துலகையும் நீயே ஒவ்வொரு யுகங்களிலும் ஆக்குவாய். நீயே காக்க வேண்டிய காலங்களில் காப்பாய். நீயே அழிக்க வேண்டிய காலங்களில் அழிப்பாய். அருள் தர வேண்டிய காலங்களில் நீயே அருள் தருவாய். போக்குவாய், என்னை புகுவிப்பாய். நான் இந்த பிராரத்த கர்மத்தில் அனுபவித்து தீர்ந்த பின்ன என்னுடைய உடலில் இருந்து இந்த ஆன்மாவை போக்குவாய். ஆன்மா என்ற உயிரை போக்குவாய். போக்கிய பின்பு என்னுடைய வினைப்பயன் மிச்சம் மீறி இருந்தால் வினைப்பயனுக்கு தக்கவாக வேறொரு உடம்பில் அதனை புகுவிப்பாய். போக்குவாய், என்னை புகுவிப்பாய். நின்றொழும்பில் நாற்றத்தின் நேரியாய். நீ உன்னுடைய இந்த பணியை புகழ் விளங்குமாறு நறுமணம் எங்கும் பரவுமாறு செய்யக்கூடியவன். உன்னுடைய பணி இதுதான். அனைத்துலகும் ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய், போக்குவாய், என்னை புகு வைப்பாய். எப்படி? நின்றொழும்பில் நாற்றத்தின் நேரியாய். இந்த ஆக்கல், அழித்தல், காத்தல்,
மறைத்தல், அருளல் ஆகிய இந்த பணிகளையெல்லாம் நீ சிறப்பாகவும் நறுமணம் வீசும்படியாகவும் தினந்தோறும் செய்து கொண்டிருக்கிறாய். நீ பக்கத்தில் இருப்பவனாகவும் இருப்பாய், தூரத்தில் இருப்பவனாகவும் இருப்பாய். அதான் சேயாய் நனியானே. மாற்ற மனங்களிய நின்ற மறையோனே. இந்த மனம் இருக்கக்கூடியதே அது எங்கு வேண்டுமானாலும் சொல்லும். இந்த மாற்ற மனங்களிய நின்ற மறையோனே, இந்த மனங்களாலெல்லாம் அளக்க முடியாத அளவுக்கு நீ அளவு கடந்தவன். அதான் மாற்ற மனங்களிய நின்ற மறையோனே, வேதங்களை உரைப்பவனே. மனம் எங்க வேணுமானாலும் செல்லும்ல, அதையும் தாண்டி இருக்கக்கூடிய அளவுதான் இந்த ஆதிசிவன். அதான் மாற்ற மனங்களிய நின்ற மறையோனே. மாற்ற மனம், மனம் கண்டம் விட்டு கண்டம் பாயும், அண்டம் விட்டு அண்டம் பாயும். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி நிற்கக்கூடியவன் ஆதிசிவன். அவன் மாற்ற மனங்களிய நின்ற மறையோனே, வேதங்களை வழங்கி கொண்டிருப்பவன். இதான் இறைவனுடைய பெருமை. எப்படியெல்லாம் சொல்றாரு பாருங்க, அற்புதமான இது. அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே, ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய், போக்குவாய், என்னை பூவிப்பாய், நொந்தொழும்பில் நாற்றத்தின் நேரியாய், சேயாய் நனியானே, மாற்ற மனங்களிய நின்ற மறையோனே. இறைவனுடைய பெருமையெல்லாம் அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். அறிவே இல்லாத எனக்கு அறிவு தருமாறு நீ சேர்ந்து கொண்டாய். எஞ்ஞானம் இல்லாத இன்பப் பெருமானே, அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே. என்னுடைய அறிவில்லாத தன்மையெல்லாம் போக்குகின்ற பேரறிவாக சேர்ந்தாய். நீ உன்னுடைய ஆக்கல், அழித்தல், காத்தல், மறைத்தல், அருளல் ஆகிய தொழிலை மிகவும் நேர்த்தியாக வாசனை வீசுமாறு செய்து கொண்டிருக்கிறாய். நீ மனங்களுக்கு அப்பாற்பட்டவன், மனங்களால் அறிய முடியாத அளவுக்கு உயரமானவன். மாற்ற மனங்களிய நின்ற மறையோனே. சிவபுராணத்தில் அடுத்து வரக்கூடிய வரிகள், கறந்தவாள் கண்ணலோடு நெய் கலந்தால் போல. இறைவனுடைய தன்மையை சொல்ல வரார். கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தால் போல. அப்பொழுதுதான் கறந்த தண்ணி கலக்காத பால், அதனோட கரும்ப சாரை ஊற்றி நெய்யை ஊற்றி கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தால் போல. அது எவ்வளவு இனிமையாக இருக்குமோ அந்த இனிமையாக கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தால் போல சிறந்து அடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று. கறந்தபால் அதே இனிமையானது, அதோட கரும்புச்சாறு அதையோட இனிமையானது, நெய் அதைவிட சுவையானது. அந்த மூணையும் சேர்த்தா கறந்தபால் கண்ணோடு நெய் கலந்தால் போல சிறந்து அடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று. அவனை பற்றி நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அடியார்களுக்கு எந்த விதமான இன்பம் வரும்ங்கிறத இப்படி சொல்றார். இவனை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய அடியார்களுடைய சிந்தை எப்படிப்பட்ட இனிமையாக இருக்கும். இறைவனை பற்றி நினைத்து கொண்டிருந்தாய் நம்முடைய சிந்தை எவ்வளவு இனிமையாக இருக்கும். கறந்தவாள், கண்ணல், நெய் இந்த மூணையும் கலந்தால் எவ்வளவு இனிமையும் சுவையும் கிடைக்குமோ அதை போல அவனை நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அடியார்களுடைய உள்ளம் இனிமையாக இருக்கும், சிந்தை இனிமையாக இருக்கும். கறந்தவாள் கண்ணலோடு நெய் கலந்தால் போல சிறந்தடியார் சிந்தனையில் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான். அப்படிப்பட்ட அடியார்களுடைய உள்ளத்திலேயே அவன் கறந்தவாள் கண்ணோடு நெய் கலந்தால் போல இருந்து கொண்டு இருப்பதனால் பிறந்த பிறப்பு அற்றுப்போய் விடுகிறது. இறைவனை பற்றி நாம் சிந்தையில் சிந்தித்து கொண்டிருந்தால், சிவபுராணத்தை சிந்தித்து கொண்டிருந்தாலும் சரி, பஞ்சாக்கர மந்திரத்தை சிந்தித்து கொண்டிருந்தாலும் சரி, திருப்புகளை சிந்தித்து கொண்டிருந்தாலும் சரி, திருமந்திரத்தை சிந்தித்து கொண்டிருந்தாலும் சரி, இறைவனுடைய நாமங்களில் ஏதேனும் ஒன்றை சிந்தித்து கொண்டிருந்தாலும் சரி, நம்முடைய சிந்தை மிகவும் இனிமையாக மாறிவிடும். அது இனிமையாக மாறி பிறப்பருக்கும் தன்மையுடையதாக நமக்கு விளங்கிவிடும். பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய். நீ 5 நிறங்களை உடையவன், 5 பண்புகளை உடையவன். தத்புருடம், சத்யாஜாதம், வாமதேவம், அகோரம், ஈசான்யம்
என்ற 5 முகங்கள் உடையவன். 5 முகங்களும் 5 நிறம். தற்புருடம் கிழக்கு நோக்கிய முகம் பொன்னிறமானது. சத்யாஜாதம் வெண்ணிறமானது மேற்கு நோக்கிய முகம். வாமதேவம் வடக்கு நோக்கிய முகம் சிவப்பு நிறமானது. அகோரம் தெற்கு நோக்கிய முகம் கருப்பு நிறமானது. ஈசான்யம் மேல் நோக்கிய முகம் பளிங்கு நிறமானது. இந்த 5 முகங்களும் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகிய 5 வேலைகளை செய்கின்றன. அதான் நிறங்கள் ஓர் 5உடையாய். விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய். நிறங்கள் 5 உடையவனே, நீ விண்ணோர்கள் ஏத்தும் பரம்பொருளே, நீ மறைந்திருந்தாய். அவர்களே சில காலம் உன்னை காணாதவாறு நீ மறைந்திருந்தாய் அல்லவா? பிரம்மனும் மாலும் காணாமல் நீ மறைந்திருந்தாய் அல்லவா? பின்னர் அவர்களே தங்கள் தவறை உணர்ந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளத்தானே நீ பேரொளி பிளம்பாக அவர்களுக்கு காட்சி தந்தாய். தேவர்கள் உங்களை எல்லாம் மறந்து உன்னை மறந்திருக்கும் பொழுது துன்பம் வரும்பொழுதுதானே உன்னை வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுதெல்லாம் மறைந்திருந்தவர்களுக்கு அருள் புரிந்தாய் அல்லவா? ஓடி வந்தெல்லாம் ஒருங்கிய தேவர்கள் வாடி நிதமும் வருத்தத்து தான் சென்று நாடி இறைவா நம என்று கும்பிட ஈடில் புகழோன் அஞ்சல் என்றானே என்று இதைத்தானே திருமந்திரம் சொல்கிறது. அவன் மறைந்திருக்கக்கூடியவன். நீங்கள் எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருந்தால் உங்களுடைய சிந்தையில் வருவான். அதான் இதில் அறிய வேண்டிய பொருள். மறைந்திருக்கக்கூடியவன். யாரெல்லாம் அவரை நினைந்து போற்றுகின்றார்களோ அவளுடைய சிந்தனையில் கறந்த வாள், கரும்புச்சாறு, நெய் போன்ற சுவையுடையவனாக வந்து உள்ளத்தில் எழுந்தருளி இருப்பான். அது தேவர்களாக இருந்தாலும் சரி, பிரம்மனும் மாலாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நினைக்காதவர்களை விட்டு அவன் தூரப் போய்விடுவான். ஆகா, கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தால் போல சிறந்தடியார் சிந்தனையில் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான். நிறங்கள் ஓர் 5உடையாய். அவன் 5 நிறங்களை உடையவன். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகிய 5 பண்புகளை உடையவன். 5 முகங்களை உடையவன். தற்புருடம், சத்யாஜாதம், வாமதேவம், அகோரம், ஈசான்யம் என்ற முகங்களை உடையவன். 5ம் 5 நிறங்கள் 5 விதமான தொழில்களை செய்கின்றன. அதான் நிறங்கள் ஓர் 5உடையாய். விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய். நீ தேவர்களும் பிரம்மனும் ஆளும் உன்னை புகழுமாறு மறைந்திருந்தாய். பின்னர் அவர்களுக்கு காட்சி தந்தாய். அற்புதமான சிவனுடைய தன்மைகள் எல்லாம் சொல்லப்பட்டு கொண்டு வருகின்றன. அடுத்த வரிகளை காண்போம். சிவபுராண வரிகள். எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை. வல்வினையேன் கொடுமையான வினைப்பயனை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னை மறைத்து மூடியிருக்கக்கூடிய அஞ்ஞானம் என்ற இருளை. என்னை ஒரு இருள் கவ்விக்கொண்டுள்ளது. அது வினைப்பயனால் நான் பெற்ற அஞ்ஞானம். அதான் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் எனும் அருங்கயிற்றால் கட்டி. என்னுடைய வினைப்பதிவு இருக்குது பார்த்தீங்களா? அதை பார்த்தோம் என்று ஆனால் நாம் நன்மையும் செய்திருப்போம், அது நல்ல பதிவு. தீமையும் செய்திருப்போம், அது தீவினை. நல்வினை தீவினை. நல்வினைக்கு ஏற்ற இன்பத்தையும் தீவினைக்கு ஏற்ற துன்பத்தையும் தரக்கூடியவன். அப்படி தந்தால் நாம் அனுபவித்தால்தான் நம்மளுடைய பாவங்கள் குறையும். பாவங்கள் படிப்படியாக குறைந்து கொண்டே இருந்து ஒரு நிலையில் பாவங்களே இல்லாமல் போய்விட்டால் நாம் முக்தி நிலையை அடைந்து விடலாம், சிவபுரம் சென்று விடலாம். அதான் எம்பெருமான் என்னை வல்வினையேன் தன்னை மறைந்திட மாய இருளை அறம்பாவம் எனும் அருங்கயிற்றால் கட்டி. அதில் தர்மத்தையும் பாவத்தையும் நான் அனுபவிக்கும் விதமாக ஒரு கயிற்றால் கட்டி, அந்த கயிற்றை விட்டு சில சமயம் இன்பத்தை அனுபவிக்குமாறு செய்கிறார், சில சமயம் துன்பத்தை அனுபவிக்குமாறு செய்கிறார்.
அப்படியே என்னுடைய வினைப்பயனை குறைத்து என்னுடைய மாய இருளை அகற்றுகிறார். அதான் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திடும் மாய இருளை அறம்பாவம் எனும் அருங்கையிற்றால் கட்டி புறந்தோல் பொறுத்தங்கும் பொழு அழுக்கு மூடி. இந்த உடம்பு இருக்குது, வெளியே தோலை வச்சு பொருத்தப்பட்டு அழகாக இருக்கிறது. ஆனால் உள்ளே மிகவும் அழுக்குகளும் குறைகளும் இருக்கின்றன. மலஞ்சோறும் 9 வாயிற்குடிலை, இது 9 ஓட்டைகளை உடைய 9 வாசல்களுடைய ஒரு குடிசை. மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய, அதில்தான் 5 புலன்கள் இருக்கின்றன. மெய்வாய் கண் மூக்கு செவி. அந்த 5 புலன்கள் வழியாக மனம் செய்துதான் வினையாற்றுகிறது. அது நல்வினையாற்றினால் நல்வினை புண்ணியம், தீவினையாற்றினால் பாவம். இதையெல்லாம் நான் கழிக்குமாறு செய்திருக்கிறாய். மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய, இந்த 5 புலன்கள் இருக்கிறதே உன்னை அடைய விடாமல் என்னை தடுத்து நிப்பாட்டுகின்றன, நிறுத்துகின்றன. இந்த 5 பொறிகளின் வழியாக மனம் இன்பத்தை நாடி சென்றால் நம்முடைய மனத்திற்குள் எப்படி இறைவன் வருவான்? அந்த வஞ்சனையை செய்து இறைவனை மனதிற்குள் வரவிடாமல் இந்த 5 புலன்களும் செய்கின்றன, மனமும் செய்கிறது. அதையெல்லாம் நீதான் தடுத்து ஆட்கொள்ள வேண்டும். விலங்கு மனத்தால் விமலா உனக்கு, இப்படிப்பட்ட விலங்கு மனம் அது. 5 புலன்கள் வழியாக இந்த மனமானது சென்று இன்பத்தை நாடி செல்வதனால் நீ என்னுடைய உள்ளத்திற்குள் வர முடியாமல் போகிறது. அப்படிப்பட்ட பாவத்தை செய்யக்கூடிய விலங்கு மனத்தால் தான் நான் உன்னை வழிபாடு செய்கிறேன். வேற என்ன செய்ய? மானிடராக பிறந்து விட்டால் மனம் போன வழியில் தான் போக வேண்டி இருக்கிறது. அந்த மனதை கட்டுப்படுத்தக்கூடிய கயிறு உன் கையில் தான் இருக்கிறது. அதை எனக்கு கட்டி என்னுடைய மனமானது புறத்தை செல்லாதவாறு காத்து அகத்திலேயே உன்னை நிற்குமாறு செய்வதற்கு அருள் புரிய வேண்டும் என்றுதான் வேண்டுகோள் வைக்கிறார். விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்துள் உருகும். என்ன, இந்த மனம் இருக்கிறதே விலங்கு மனமா இருக்கிறது. சொல்ல சொல்ல கேட்காம இந்த மனம் இன்பத்தை நாடி போகுது. பிறகு கஷ்டப்பட்டு அதை இறையை நோக்கி திருப்புறேன். அதான் கலந்த அன்பாகி கசிந்துள் உருகும். நலந்தான் இல்லாத சிறியருக்கு நல்கி. இப்படிப்பட்ட மனதை கட்டுப்படுத்த முடியாத சிறியவனாகிய எனக்கு நீ கருணையை காட்டியிருக்கிறாய். நம்முடைய மனம்தான் நம்மளை இறையை நோக்கி நகரவிடாமல் செய்யக்கூடிய ஒரு பெரிய தடுப்பு. அது சும்மா இருக்காது. இருந்து கொண்டிருக்கும் பொழுதே எங்கேயாவது இன்பத்தை நாடி போக வைக்கும். அழகான பெண்களை தேடி போக வைக்கும். அழகான சுவையை நாடி போக வைக்கும். அழகான பொருள்கள் எங்கெல்லாம் இருக்கின்றனோ அங்கெல்லாம் நாடி போக வைக்கும். அந்த சமயங்களில் நாம் இறைவனை உணராமல் போய்விடுவோம். அப்பொழுது வந்த இறைவன் தூர சென்று விடுவான். இந்த மனம்தான் காரணம். அப்போ அந்த மனதிற்குள் நிரந்தரமாக இந்த இறைவன் குடியேறிவிட்டால் இந்த தீய எண்ணங்கள் வராமல் போய்விடும். மனம் முழுதும் சிவத்தால் நிறைந்து கொண்டிருக்கும் பொழுது தீய எண்ணங்கள் வராமல் போய்விடும். அப்போ ஒரேடியாக நான் இறைவனை சேர்ந்து விடலாம். அதான் நலந்தான் இல்லாத சிறியருக்கு நல்கி. இப்படிப்பட்ட எண்ணெயை கூட தேர்ந்தெடுத்து நீ நலந்தான் இல்லாத சிறியவனாகிய எனக்கு கடைத்தேற்றக்கூடிய ஆற்றலை அளித்து விட்டாயே. எப்படி அழகா சொல்றாரு பாருங்க. எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் எனும் அருங்கையிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தங்கும் புழு அழுக்கு மூடி மலஞ்சோறும் 9 வாயிற்குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாயி கசிந்துலுருகும் நலந்தானில்லாத சிறியருக்கு நல்கி. அற்புதமா தன்னை தாழ்த்தி கொண்டு இறைவன் தன்னை ஆட்கொண்டதை சொல்கிறார். இந்த உடம்பு மோசமான உடம்பு. அறம்பாவம் எனும் அருங்கையிற்றால் கட்டி புறந்தோல் பொறுத்தெங்கும் புழு அழுக்கு மூடி மலஞ்சோறும் 9 வாயிற்குடிலை மலங்க புலனைந்து வந்தனை செய்ய. நம்ம குடல்ல மலமும் கிடக்குது, நாம் சாப்பிடக்கூடிய சோறும் கிடக்குது. நம்ம மனம் இருக்கிறதே சில சமயங்களில் இறையை நோக்கி போகும், பல சமயங்களில் இன்பத்தை நோக்கி போகும். அப்படிப்பட்ட சிறியவனாகிய என்னை நீ தேர்ந்தெடுத்து ஆட்கொண்டு என் மனதை ஆட்கொண்டு நலந்தான் இல்லாத சிறியருக்கு நீ நல்வழியை காட்டிவிட்டாய்.
நாமும் இந்த சிவபுராணத்தை எல்லாம் பாடிக்கொண்டிருந்தால், பஞ்சாக்கர மந்திரத்தை பாடிக்கொண்டிருந்தால், நலமே இல்லாத நமக்கும் அந்த இறைவன் அருள்புரியத்தான் செய்வான் என்பதற்கு தான் இந்த வரிகள். சிவபுராணத்தினுடைய வரிகள். அடுத்த வரி. நிலந்தன் மேல் வந்தருளி நீள்கடல்கள் காட்டி, நிலந்தன் மேல் வந்தருளி நீள்கடல்கள் காட்டி. நாம் கிடைத்த வென்றால் இறைவனுடைய அடிகளை காண வேண்டும். இறைவனுடைய கடிகளை அவன் பெரும்பாலும் மறைத்திருப்பான். அவன் விண்ணோர்கள் ஏற்ற மறைந்திருந்தான் அல்லவா, மறைத்துதான் இருப்பான். நாம் எப்பொழுது ஓரளவு நல்வினையாற்றி அன்புடையவர்களாகவும் அருள் உள்ளவர்களாகவும் இருந்தால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்னுமாறு நமக்கும் அருள்பாலிப்பான். அதான் நலந்தான் இல்லாத சிறியருக்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீள்கடல்கள் காட்டி. இந்த மண்ணுலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனக்கு உன்னுடைய நீண்ட ஒளி மிகுந்த பாதங்களை காட்டி கடைத்தேறுமாறு செய்துவிட்டாய். நிலந்தன் மேல் வந்தருளி நீள்கடல்கள் காட்டி. ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு, நாயை காட்டிலும் கீழான தன்மையுடையவனாக இருந்த எனக்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனாய் மாறிப்போய்விட்டாய். தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவையானதை பார்த்து பார்த்து செய்வாள். தயாபரி. அதைவிட சிறந்த தயாபரன் அந்த இறைவன். நமக்கு எப்பொழுது என்ன வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும். அவனிடம் போய் நீ பொன்னை கொடு, பொருளை கொடு என்று கேட்க வேண்டியதில்லை. அருளை கொடு, ஞானத்தை கொடு, உன்னை நினைக்காத நேரமில்லாத தன்மையை கொடு, எப்பொழுதுமே உன்னை நினைத்து கொண்டிருக்குமாறு செய்யக்கூடிய தன்மையை கொடு என்று கேட்டால் போய்விடும். அதான் ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. தாயை காட்டிலும் அன்பு செய்த தாயினும் சால பரிந்தவனே. தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே. மாசற்ற சோதி, குற்றம் சிறிதுமே இல்லாத பேரொளி பிளம்பு. மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே. சுடர் வெப்பமாக இருக்கும், ஆனால் இது மலர்ச்சுடர், குளிர்ச்சியாகவும் மென்மையாகவும் இருக்கும். இந்த இறைவனுடைய பேரொளி பிளம்பு. மாசற்ற சோதி மலர்ச்சுடர், மலர்ந்த மலர்ச்சுடரே. தேசனே தேனார் அமுதே சிவபுரனே. ஒளி மிகுந்தவனே. தேஜஸ் என்றால் ஒளி. தேசனே. தேனார் அமுதே. தேனார் அமுதே இனிப்பு. தேனூற்றிய அமுதே, தேன் நிறைந்த அமுதே, ஒளி மிகுந்தவனே. தேசனே தேனார் அமுதே சிவபுரனே. சிவபுரத்தில் அவன் இருக்கும் பொழுது பேரொளி பிளம்பாக இருக்கிறான். அது மாசற்ற சோதி மலர்ச்சுடராக இருக்கிறது. குளிர்ச்சி பொருந்திய மலர் போல் மென்மையாக இருக்கிறது. அவன் ஒளி பொருந்தியவனாக இருக்கிறான். தேன் சுமந்த அமுதமாக இருக்கிறான். தேசனே தேனார் அமுதே சிவபுரனே. பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே. இந்த பாசம் என்ற பற்று அற்று போகுமாறு செய்கின்ற தலைவனே. மேன்மையானவனே. ஆரியன் என்றால் மேன்மையானவனே. பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே. இந்த பாசம் என்ற கயிறு அற்று போனால்தான் இந்த உடம்போடு கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஆன்மா என்ற உயிர், இந்த ஆன்மா என்ற உயிர் பாசம் என்ற கயிற்றினால் உடம்போடு கட்டப்பட்டிருக்கிறது. அந்த பாசக்கயிற்றை அறுத்து விட்டால் தான் ஆன்மா என்ற உயிர் இறைவனோடு சென்று சேரும். அதான் பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே. அந்த பற்றை அறுத்து விட்டதால் தான் நான் உன்னில் சேர முடிந்தது. பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே. ஆரியன் என்றால் மேன்மையானவனே. பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே. நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே. நேச அருள் புரிந்து நான் அனைத்து உயிர்களையும் அன்பு செய்யுமாறு எனக்கு அருள்பாலித்து, நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட, வஞ்சம் பொறாமை சூது வாது எல்லாம் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட உள்ளங்கள் தான் அவன் வருவான். அது இல்லாமல் நெஞ்சம் கெடாமல் என செய்து,
நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட, என்னுடைய நெஞ்சம் கெட்டுப்போகாதவாறு பார்த்து கொண்டாய். நான் அன்புடையவனாக ஆகுமாறு செய்து அருள் புரிந்தாய். நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட, பேராது நின்ற பெருங்கருணை பேராரே. பெயராது என்பதுதான் பேராது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பேராது நின்ற பெருங்கருணை பேராரே. ஒரு தடவை நம் உள்ளத்திற்குள் சிவம் வந்து புகுந்து கொண்டு ஆட்கொண்டு இருந்து கொண்டால் பேராது பெயராது. அப்படிப்பட்ட பெரிய கருணையை உடையவன் பேராது நின்ற பெருங்கருணை பேராரே. ஒரு தடவை மாணிக்கவாசர் உள்ளத்துல வந்து அவர் புகுந்துட்டாரு. அப்ப போவாரா? போக மாட்டாரு. அப்போ அந்த உள்ளம் இறைவன் வாழக்கூடிய இடமாக ஆகி போய்விட்டது. தீய எண்ணங்கள் எல்லாம் தூரப் போய்விடும். அழுக்காறு அவாவெகிலி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காய் என்றது அறம் என்று சொல்லக்கூடிய அந்த நான்கும் இல்லாமல் போய்விடும். அற்புதமான வரி. ஒன்றும் ஒவ்வொரு வரியிலையுமே சொல்லி முடிச்சுட்டு அடுத்த வரிக்கு போக முடியல. நிலந்தன் மேல் வந்தர்லி நீள்கடல்கள் காட்டி ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே, மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே, தேசனே தேனாரமுதே சிவபுரனே, பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே, நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே. என் உள்ளத்தை விட்டு பெயராது அங்கேயே நின்று கொண்டிருக்கின்ற பெரிய கருணை நிரம்பியவனே, பேராது நின்ற பெருங்கருணை பேராரே. ஆரா அமுதே அளவிலா பெம்மானே. ஆரா அமுது, தெவிட்டாத அமுது. ஆரா அமுது, தெவிட்டாத அமுது. அந்த சிவத்தை நீங்கள் உணர ஆரம்பித்து விட்டால் அது தெவிட்டாத சுவையை அளிக்கும். அது ஆறாத அமுது. அளவிலா பெம்மானே, அளவே இல்லாதவன். அவனை ஒரு கண்டத்திற்குள் அடக்க முடியாது, ஒரு அண்டத்திற்குள் அடக்க முடியாது. ஒரு அணுவை பிளந்து கூறிட்டாலும் 1000 கூறிட்டாலும் அதற்குள்ளும் இருக்கக்கூடியவன். அத்தகைய நுண்ணியன், அண்டத்தை விட பெரியவன். அதான் அளவிலா பெம்மான். அவனை மிகச்சிறியவனாக உள்ள அளக்கக்கூடிய எந்த கருவியாலும் அளக்க முடியாது. மிக பெரியதை அளக்கக்கூடிய எந்த கருவியாலும் அளக்க முடியாது. ஆறா அமுது. குணங்கள் எப்படிப்பட்டவன்? தெவிட்டாத இன்பத்தை அளக்கக்கூடியவன். எந்த இன்பமுமே தெவிட்டு விடும். ஆனால் இறை இன்பம் தெவிட்டாது. நுகர நுகர இன்பம் அளிக்கக்கூடியது. ஆறா அமுதே அளவிலா பெம்மானே, ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே. நிறையாதவர்களுடைய உள்ளத்திற்குள் அவர்களுக்கு தெரியாமலே இருந்து கொண்டிருக்கக்கூடியவனே, ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே. உன்னை உணராத மாபாவிகளினுடைய உள்ளத்திற்குள் நீ அவர்கள் அறியாதவாறு இருக்கிறாய். உன்னை நினைப்பவர்களுடைய உள்ளத்தில் நீ அவர்கள் அறியுமாறு இருக்கிறாய். அதை நாம் உணர வேண்டும். ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியான். அவனை பற்றி நினைக்காதவர்களுடைய உள்ளத்தில் அவர்கள் அறியாதவாறு இருக்கிறான். அவர்களை பற்றி உணரக்கூடியவனுடைய உள்ளத்தில் அவர்கள் உணருமாறு இருக்கிறான். அப்படிப்பட்ட தன்மையுடையவன். ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே, நீராய் உருக்கி என் ஆருயிராய் நின்றானே. இந்த உடம்புல உள்ள இரத்தங்கள் அனைத்திலும், அணுக்கள் அனைத்திலும், செல்கள் அனைத்திலும், வாயுக்கள் அனைத்திலும், உடம்பில் உள்ளேயே 50 பூதங்களாக அவன் இருக்கிறான். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று அண்டத்தில் உள்ளது எல்லாம் நம் பிண்டத்திலும் உள்ளது. நீராய் உருக்கியன் ஆருயிராய் நின்றானே. நம் உடலிலேயே நீரினுடைய அம்சமாக இருக்கிறான், நிலத்தினுடைய அம்சமாக இருக்கிறான், நெருப்பினுடைய அம்சமாக இருக்கிறான், காற்றினுடைய அம்சமாக இருக்கிறான், ஆகாயத்தின் அம்சமாக இருக்கிறான். ஒவ்வொரு செல்களிலும் இருக்கிறான், ஒவ்வொரு பிளாஸ்மாக்களிலும் இருக்கிறான். அவன் இல்லாததே நம்மளுடைய உடம்பில் உள்ள ஒவ்வொரு நுண்ணிய பகுதியிலும் அவன் இருக்கிறான். அதான் நீராய் உருக்கியன் ஆருயிராய் நின்றானே. அவன் புறத்துல உள்ள
ஐம்பெரும் பூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், சந்திரன், சூரியனாக இருப்பதைப் போல நம்முடைய ஆன்மாவிலும் இருக்கிறான். இவை அனைத்தையும் நம் உடலுக்குள்ளும் வைத்து கொண்டு அதிலும் உரைகிறான். அதான் நீராய் உருக்கிய நாருகிறாய் நின்றானே, இன்பமும் துன்பமும் இல்லானே. அவனுக்கு இன்பமானதுன்னு எதுவும் கிடையாது, துன்பமானதுன்னு எதுவும் கிடையாது. தேவர்கள் ஆழகால விஷயத்துக்காக விஷத்தை பார்த்து பயந்து ஓடினும் போது விஷத்தை எடுத்து சாப்பிட்டான். அவனுக்கு துன்பம்னு எதுவும் கிடையாது, அதனால சாப்பிட்டான். அவனுக்கு துன்பம் என்ன செய்யும்? அதே மாதிரி அவனுக்கு இன்பம் என்று எதுவுமே கிடையாது. அவன் நள்ளிரில் நட்டம் பயந்தாடும் நாதனேன்னு பின்னால சொல்வார். அவன் சுடுகாட்டில் போய் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறான். அவன் பிச்சாண்டி, அவன் பித்தன். பித்தா பிரைசூடி பெருமானே அருளாளா அப்படின்னு சொல்லி சுந்தரர் சொல்றாள் இல்லையா? எதுவுமே இல்லாதவன், எல்லாமுமாக இருப்பவன். அவன் ஒரு பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான். அவன்தான் இறைவன் சொன்னார் கண்ணதாசன். அதான் அவன். அதான் இன்பமும் துன்பமும் இல்லானே, உள்ளானே. இன்பமும் துன்பமும் அவன் இல்லாதவன். ஆனால் இன்பமும் துன்பமுமாக இருப்பவனும் அவன்தான். இதெல்லாம் சாதாரண கவிஞர்களால் எழுத முடியாது, அருளாளர்களால் தான் எழுத முடியும். இன்பமும் துன்பமும் இல்லானே, உள்ளானே. அவனுக்கு இன்பமும் துன்பமும் எதுவுமே கிடையாது, ஒன்றும் செய்யாது. ஆனால் நமக்கு வரக்கூடிய இன்பமாகவும் துன்பமாகவும் அவனே இருக்கிறான். அதான் துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க, சோதனை செய்கிறான். சோதனை செய்கிறான் என்றால் உங்களை நெருங்கி வருகிறான் என்று அர்த்தம். இன்பமும் துன்பமும் இல்லானே, உள்ளானே. அவன் இன்பமும் துன்பமும் இல்லாதவன். ஆனால் நமக்கு இன்பமாகவும் துன்பமாகவும் அவனே இருக்கிறான். இன்பத்தை கண்டு ஒரேடியாக கூப்பாடு போட வேண்டாம், துன்பத்தை கண்டு ஒரேடியாக ஒப்பாரி வைக்க வேண்டாம். எல்லாமே அவன்தான். எப்பொழுது உங்களுக்கு இன்பத்தை தர வேண்டும், எப்பொழுது உங்களுக்கு துன்பத்தை தர வேண்டும், எந்த மாதிரி தர வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும். உங்களுடைய வினைப்பயனுக்கு தக்கவாறு கிரகங்கள் மூலமாக அவன் அதை செய்து கொண்டிருக்கிறான். நல்ல வேளை வினைப்பயன் கழிந்தது என்று போங்கள். இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்துருவது அகுதோப்பதில் என்று வள்ளுவப் பெருமகனார் இதைத்தான் சொல்கிறார். இடுக்கண் வரும் பொழுது நகுகன்னா ஏன்? உன்னுடைய வினைப்பயன் கழிகிறது. வினைப்பயன் பூரா கழிஞ்சாச்சுன்னா அடுத்து துன்பம் பூரா கழிஞ்சு போச்சுன்னா இன்பம் தானே, நல்வினை பயனைத்தானே நீ அனுபவிக்க போற. அதான் இன்பமும் துன்பமும் இல்லானே, உள்ளானே. அன்பருக்கு அன்பனே, நீ உன்னை வணங்குவவர்களுக்கெல்லாம் அன்பு செய்யக்கூடியவனாக இருக்கிறாய். யாரையும் நீ கைவிட மாட்டாய். அன்பர்களுக்கெல்லாம் அன்பு செய்யக்கூடியவனாய் இருக்கக்கூடியவனே, அன்பருக்கு அன்பனே, யாவையுமாய் அல்லையுமாய். எல்லாமே நீதான், எல்லாவற்றையும் நீங்கியவனும் நீதான். அதான் யாவையுமாய் அல்லையுமாய். சோதியனே, துன்னிருளே, தோன்றா பெருமையனே, நீ ஒளி பிரம்பானவன். சோதியனே, துன்னிருளே, உன்னை விட பிரகாசமான ஒளி ஒன்றும் கிடையாது, உன்னை விட இருளானது என்று எதுவுமே கிடையாது. சோதியனே, துன்னிருளே, தோன்றா பெருமையனே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவன் நிலையானவன். ஆதிசிவன் ஒருவன் தான் நிலையானவன், யுகங்களை கடந்து வாழக்கூடியவன், என்றும் இருப்பவன். ஒவ்வொரு யுகம் முடியும் பொழுதும் அனைத்து தத்துவங்களும் அவனுள் ஒடுங்குகின்றன. ஒவ்வொரு யுகமும் ஆரம்பிக்கும் பொழுது அவனே அனைத்து தத்துவங்களையும் தோற்றுவிக்கிறான். அவனே வேதங்களையும் ஆகமங்களையும் ஒவ்வொரு யுகங்களிலும் தோற்றுவிக்கிறான். அனைத்தையும் அவனே தோற்றுவிக்கிறான். யுகம் முடியும் பொழுது அவனையும் அனைத்தையும் அவனை எடுத்துக்கொள்கிறான். அதான் சோதியனே, துன்னிருளே, தோன்றா பெருமையனே, ஆதியனே. இந்த ஒவ்வொரு யுகமும் ஆரம்பிக்கும் பொழுது இருக்கக்கூடியவன், அதான் ஆதியனே. அண்டம் நடுவாகி அல்லானே, அவனுக்கு இறுதி என்று எதுவுமே கிடையாது. அண்டம் நடுவாகி அல்லானே, நடுப்பகுதி என்று எதுவும் கிடையாது. அவன் என்னைக்குமே இருக்கிறதுனால ஆதி அண்டம் இல்லாதவன். அதான் ஆதியனே, அண்டம் நடுவாகி அல்லானே. என்னைக்குமே இருப்பவன்னா அவனுக்கு ஆரம்பம் முடிவுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? அதைத்தான் சொல்றார். நெல்லும் நிலையானவன் அந்த ஆதிசிவன் ஒருவன் தான். ஆதியனே, அண்டம் நடுவாகி அல்லானே, ஈர்த்தியனை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. ஈர்த்தியனை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. அவனே ஈர்த்து ஆட்கொண்டாலன்றி நாம்
அவன் அருளாலே அவன்டால் வணங்கின்னு அதைத்தான் சொன்னார். ஈர்த்தியனை ஆட்கொண்ட எந்தை பெருமானே, ஓரளவு வினைப்பயனை நாம் கழிப்பதற்கு போராடுகிறோம் என்றால் அவன் நம் மேல் கருணை கொண்டு மீதி எல்லாத்தையும் நீக்கிவிட்டு நம்மை ஈர்த்து எடுத்துக்கொள்வான், நம்மளை இழுத்து கொள்வான். நீ ஒரு அடி வைத்தால் அவன் 10 அடி உன்னை நோக்கி முன்னேறி வருவான். அதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. இறைவை சிந்தனையோட நீ இருந்து கொண்டிருங்க, வேற ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்லை, மீதி அவன் பார்த்துக் கொள்வான். அதான் ஆறா அமுதே அளவிலா பெம்மானே, ஓராதார் உள்ளத்து ஒலிக்கும் ஒளியானே, நீராய் உருக்கியன் ஆறுயிராய் நின்றானே, இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே, அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் எல்லையுமாய் சோதியனே துன்னுருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாயி அல்லானே ஈர்த்தியனை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. இப்படி அற்புதமாக இறைவனை சொல்லிக் கொண்டு வருகிறார். கூர்ந்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுருவே. கூர்ந்த மெய் ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்தில். கூர்ந்து மெய்ஞானம் கொண்டு நோக்கினால்தான் இறைவனை உணர முடியும். அஞ்ஞானத்தால் உணர முடியாது. மெய்ஞானம் வர வேண்டும் என்றால் பஞ்சாக்கர மந்திரத்தை சிவய நம எனம சிவ மசிவயன வயநமசி நமசிவய ஓம் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் தான் மெய்ஞானம் வரும். மெய்ஞானம் வந்தது அருணகிரிநாதருக்கு திருவண்ணாமலை கோபுரத்திலிருந்து விழும் பொழுது வந்தது. தோடுடைய செவியன் என்று பாடிய ஞான சம்பந்தருக்கு அன்னை ஞான பால் ஊட்டியதால் வந்தது. குமரகுருபரருக்கு சுப்பிரமணிய கடவுள் வந்து பேச சொல்லிய அந்த பொழுதில் வந்தது. இந்த மாதிரியெல்லாம் வந்து அருள் வரும். அதற்கு நாம் பஞ்சாக்கர மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும், இறைவனை தியானித்து கொண்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கூர்ந்தே மெய்ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்தில். அந்த மெய்ஞான உடையவங்களை எல்லாம் கண்டு உணர்ந்தால்தான் அது என்ன அமைப்பில் இருக்கிறது என்று கண்டு உணர முடியும். அவர் ஓரளவு கண்டு இருக்கிறார் மாணிக்க வாசகர். கூர்ந்த மெய் ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே, சாதாரண மனிதர்களால் பார்த்து அறிய முடியாதவனே. நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே. அந்த மென்மையான நுண்ணிய உணர்வு இருக்கிறதே, அதை உணரத்தான் முடியும், சொல்ல முடியாது. அதான் நுணுக்கரிய நுண்ணுணர்வே. இறைவனை உணர்வதற்கு யாருமே சிபாரிசு செய்ய வேண்டியதில்லை, யாரும் பரிந்துரை செய்ய வேண்டியதில்லை, யாரும் கையை பிடித்து கொண்டு கூட்டிச் செல்ல முடியாது. அவரவர்கள் தங்களுடைய பயிற்சியின் மூலமாகவும் முயற்சியின் மூலமாகவும் தான் இறைவனை உணர முடியும். அதான் நுணுக்கரிய நுணர்வு. அப்பனை நந்திய ஆறா அமுதனை ஒப்பிலி வல்லலை ஊழி முதல்வனை எப்பரிசாயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே. நீ எப்படி வேண்டுமென்றாலும் இறைவனை நினைத்து கொண்டிரு. நீ எப்படி நினைத்து கொண்டிருக்கிறாயோ, எவ்வளவு நினைத்து கொண்டிருக்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கு அவன் அருள் தருவான். அதான் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே. அடுத்தவங்க பேச்சை கேட்டு நீங்க அவங்க போய் குருமார்களை நம்பி செல்ல வேண்டியதில்லை. அதான் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுணர்வே. போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே. போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே. சாதாரண மக்களுக்கு செய்யக்கூடிய எந்த விதமான செயலும் இல்லாதவன். அதான் போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியன். அவன் சிற்றின்பங்களை நாடி செல்லாதவன், அதற்கு அப்பாற்பட்ட பேரின்பமூர்த்தி. பேரின்பமூர்த்தி சிற்றின்பத்தை நுகராதவன் என்பதுதான் பொருள். அதான் போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியன். சாதாரண மனிதர்களைப் போல அவனை எண்ணக்கூடாது. புரியுதா? சில பேர் சாதாரண மனிதர்களைப் போல கடவுள்களை நினைத்து கொண்டு இருப்பாங்க. அனைத்தையுமே தத்துவங்கள் தான். சிவன் நிலையாற்றல், சக்தி இயக்காற்றல், அதான் சிவன் சக்தி. நம்மளை போல கணவன் மனைவியாக இருப்பார்கள் என்று நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. அதான் அவர்களெல்லாம் போக்கும் வரவும் புணர்வுமில்லா புண்ணியர்கள். கணபதி என்ற தத்துவத்தை ஒரு கயமுகாசுரனை அழிப்பதற்காக தோற்றுவித்தார். தத்துவம் அது. சூரபத்மனை அழிப்பதற்காக சுப்பிரமணியனை தோற்றுவித்தார். அது ஒரு தத்துவம். அவர்கள் நம்மளைப் போல சிவனுக்கும் பார்வதிக்கும் பிள்ளைகள் என்று தவறாக நினைக்கக்கூடாது. சிவனிலிருந்து பிறந்த தத்துவங்கள்
என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். எத்தனை பேருக்கு இது புரியும்? மெய்ஞானம் இல்லாதவர்களுக்கு இது புரியுமா? கடவுளே இல்லை என்று சொல்பவர்களுக்கு இது புரியுமா? என்னத்தையோ பேசிக்கொண்டிருப்பார்கள். அதைத்தான் இதில் சொல்ல வரார். போக்கும் வரவும் உணர்வும் இல்லா புண்ணியனே, காக்கும் எம் காவலனே, என்னை மன ஓட்டத்திலிருந்து இன்பங்களை நாடி சென்று பாழாகி விடாமல் காக்கக்கூடியவனே, காக்கும் எம் காவலனே, காண்பரிய பேரொளியே. அவன் பேரொளி பிளம்பாக இருக்கிறானே, அந்த ஒரு பேரொளி பிளம்பை நம்முடைய இந்த சாதாரண உடலில் உள்ள கண்களினால் பார்க்க முடியாது. ஞானக்கண்ணால் பார்க்கலாம். கண்ணை மூடிக்கொண்டால் நீங்கள் அகத்தில் உள்ள பேரொளி பிளம்பை காணலாம், புறத்தில் உள்ள பேரொளி பிளம்பையும் காணலாம். அதான் காண்பரிய பேரொளியே. ஆற்றின்ப வெள்ளமே, ஆற்று இன்ப வெள்ளமே, அதை சொல்ல முடியாத அளவுக்கு அந்த இன்ப பெருவெள்ளமாக இருக்கும். அவனுடைய அருளை உணர்ந்தவர்களுக்கு அவன் எப்படியெல்லாம் இருப்பான்? காண்பதற்கரிய பேரொளி பிளம்பாக இருப்பான், இன்ப பெருவெள்ளமாக இருப்பான். ஆற்றின்ப வெள்ளமே, அத்தா மிக்காய் நின்ற தோட்டச் சுடர்வொளியாய், உலகங்களும் இருக்கக்கூடிய சுடர்வொளியாக இருப்பான். சொல்ல முடியாத நுண்ணுணர்வாய் இருப்பான், சொல்லாத நுண்ணுணர்வாய். மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம், மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம். இந்த உலகம் மாறக்கூடியது. மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம். இந்த மாறக்கூடிய உலகத்தில் ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு வகையாக வந்து அவன் அருள்பாலிப்பான். மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம். கிருத யுகத்தில் கடவுளர்கள் எல்லாம் நேரடியாக பேசுவார்கள். அதான் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே அறிவாம். கிருத யுகத்தில் 100% அனைவருமே தர்மவான்களாக இருந்தார்கள். கடவுள் நேர பேசினாங்க கிருத யுகத்தில். திரேதா யுகத்தில் கடவுள் அவதாரமாக வந்து மனிதனை ஆற்றுப்படுத்தினார். அங்க 75 பகுதி மக்கள் நல்லவர்களாக அறமுறையாளர்கள் இருந்தார்கள், 25 பேர் அறம் பிறண்டவர்களாக இருந்தார்கள். அதனால கடவுள் தூதுவர்களாக வந்தார்கள், அவதாரமாக வந்தார்கள். துவாபர யுகத்தில் 50% தான் நல்லவர்களாக இருந்தார்கள், அறநெறி பிறலாதவர்களாக இருந்தார்கள். புரியுதா? அதனால அவர் மகான்கள் மூலமாக, அருளாளர்கள் மூலமாக துவாபர யுகத்தில் வந்து அருள் புரிந்தார். கலியுகத்தில் அனைவருமே 25% தான் அறநெறி உடையவர்கள், 75% அறநெறி பெண்டவர்களாக இருப்பதனால அவர் அவதாரமாகவும் வரமாட்டார், அருளாளர்களாகவும் வரமாட்டார். நாமே தான் முயற்சி செய்து அருளாளர்களாக நாம் இறைவனை உணர வேண்டும். அதான் இதில் சொல்றாரு, மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம். இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு யுகங்களிலும் ஒவ்வொரு விதமாக வருவார்கள் என்பதை நாம் தான் உணர வேண்டும். கூர்ந்தமை ஞானத்தால் கொன்றனுவார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே, போக்கும் வரவும் உணர்வுமில்லா புண்ணியனே, காக்கும் எம் காவலனே, காண்பரிய பேர்வொழியே, ஆற்றின்ப வெள்ளமே, அத்தா மிக்காய் நின்ற தோட்டச் சுடர் ஒளியாய், சொல்லாத நுண்ணுணர்வாய், மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம். ஒவ்வொரு யுகங்களிலும் ஒவ்வொரு வடிவமாக, நேரடியாகவும் அவதாரமாகவும் அருளாளர்களாகவும் வந்து ஞானத்தை போற்றியவனே, என்னை மன ஓட்டத்தை தடுத்து காக்கின்றவனே, பேரொளியே, இன்ப வெள்ளமே, பார்க்க முடியாத அளவுக்கு உள்ள பேரொளி பிளம்பே, சொல்ல முடியாத அளவுக்கு நுண்மையாக உடையவனே, மெய்ஞானத்தால் மட்டுமே கண்டுணர கடக்கூடியவனே என்று இறைவனுடைய தன்மையெல்லாம் போற்றி புகழ்ந்து பேசுகிறார் மாணிக்கவாசகர். தேற்றனே, தேற்ற தெளிவே, என் சிந்தனையில் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே. தேற்றனே, தேற்றனே, என்னை உன்னை நோக்கி நான் என் மனத்தோடு செல்லுமாறு என்னை ஆற்றுப்படுத்துகின்றவனே.
தேற்ற தெளிவே. அவ்வாறு நான் உன்னை நோக்கி செல்வதற்கு என்னுடைய மனதை தயார்படுத்தி குற்றமற்றதாக செய்யக்கூடியவனே, தேற்றனே, தேற்ற தெளிவே. நீதான் உன்னை நோக்கி செல்லுமாறு ஆற்றுப்படுத்துகிறாய். அதற்குரிய தெளிவான சிந்தனையும் நீயே கொடுக்கிறாய். தேற்றனே, தேற்ற தெளிவே. என் சிந்தனையில் ஊற்றான உண்ணார் அமுதே, என் சிந்தனையுள்ள அல்ல அல்ல குறையாத ஊற்று போல் அமுதமாக வரக்கூடியவனே. அமுதம் என்றால் பிறவிப்பிணியை அறுக்கக்கூடியது. என் உள்ளத்தில் அத்தகைய பிறவிப்பிணியை அறுக்கக்கூடிய அமுதமாக பெருக்கெடுத்து ஓடி வரக்கூடியவனே, உன்னை நோக்கி வருமாறு ஆற்றுப்படுத்துபவனே, ஆற்றுப்படுத்துவதற்குரிய மன தெளிவாக இருப்பவனே, தேற்றனே, தேற்ற தெளிவே. என் சிந்தனையில் ஊற்றான உண்ணார் அமுதே, என் சிந்தனையில் ஊற்றான உண்ணார் அமுதாக நீயே இருப்பதால் நீயே தேற்றனாகவும் எனக்கு தேற்ற தெளிவாகவும் இருக்கிறாய். நீ என் சிந்தனையில் அமுதம் போல பெருக்கெடுத்து உன்னுடைய நினைவை ஊட்டிக்கொண்டு வருவதனால் நான் உன்னை நோக்கி வருகின்ற தன்மையுடையவனாக இருக்கிறேன். அதற்கு நீதான் வழிகாட்டக்கூடிய தலைவனாக இருக்கிறாய். அந்த வழிகாட்டக்கூடிய மனமுடையவனாகவும் நீயே இருக்கிறாய். தேற்றனே, தேற்ற தெளிவே. என் சிந்தனையில் ஊற்றான உண்ணார் அமுதே, உடையானே, அனைத்தும் உடையவனே. நீ நினைத்தால்தான் என்னை தேற்றி உன்னை நோக்கி செல்லுமாறு அழைத்து செல்ல முடியும். அத்தகைய அருள் உடையவனே. வேற்று விகாட உடக்கிடமின் உட்கடப்பு ஆற்றேன் ஐயா. வேற்று விகார விடக்குடம்பு. இந்த உடம்பு இருக்கிறதே தினந்தோறும் மாறி வரக்கூடியது. அதான் வேற்று விகார விடக்குடம்பின் உட்கடப்ப. இந்த உடம்பு மாறி மாறி இருக்கக்கூடியது. இளமை காலங்களில் ஒரு விதமாக இருக்கக்கூடியது, வாலிப பருவத்தில் ஒரு விதமாக இருக்கக்கூடியது, முதுமையில் ஒரு விதமாக இருக்கக்கூடியது. மீண்டும் மீண்டும் இப்படி ஒரு உடம்பை வாங்கி கொண்டு பிறந்து அதில் துன்பப்படுவதை என்னால் முடியாமல் இருக்கிறேன். அதில் தவிக்க என்னால் முடியவில்லை. வேற்று விகார விடக்கடமின் உட்கடப்ப ஆற்றேன், என்னால் அதை தாங்க முடியவில்லை. வேற்று விகார விடக்குடமின் உட்கடப்ப ஆற்றேன். எம் ஐயா, ஓ அரணே என்று என்னால் இந்த உடம்புக்குள்ள இருக்க முடியல. அதனாலதான் அரணே, இந்த உடம்பை அழித்து என்னை எடுத்துக்கொள் என்று உன்னை மீண்டும் மீண்டும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஆட்டேன் எம் ஐயா அரணே ஓ என்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார். போற்றி புகழ்ந்து இருந்து பொய்கட்டு மெய்யானார். உன்னை போற்றி வணங்குவோர்களுக்கெல்லாம் நீ இந்த உடம்பை நீக்கிவிட்டு அவர்களை எடுத்துக்கொண்டு உன்னுடைய சிவபுரத்தில் சென்று சேர்த்து விட்டாய். போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார். மீட்டு இங்கு வினைப்பிறவி சாராமே. பழையபடி இங்க பிறவி எடுத்து பிறக்காம கள்ளப்புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே, இந்த உடம்பை அழிக்கக்கூடிய தன்மை உடையவனே என்று சொல்கிறார். மீண்டும் மீண்டும் பிறந்து பிறந்து துன்பப்பட முடியவில்லை. இந்த உடம்பு மாறக்கூடியதாக இருக்கிறது. இளமையில ஒரு மாதிரி இருக்குது, வாலிபத்தன்மையில ஒரு மாதிரி இருக்குது, முதுமையில ஒரு மாதிரி இருக்குது. பிறகு என்னால் இறை வணங்குவதற்கு கூட முடியாத அளவுக்கு உடம்பு கெட்டு போய் விடுகிறது. அதனால இந்த உடம்பை எடுத்துக்கொண்டு இந்த கள்ள புலக்குரம்பை, இது நிலையானது அல்ல, அதனாலதான் கள்ள புலக்குரம்பைன்னு சொல்றாரு. இந்த நிலையில்லாத உடம்பை எடுத்துக்கொண்டு என்னை காப்பாற்றி விடப்பா என்று சொல்கிறார். எப்படி சொல்றார் பாருங்க, அற்புதமா சொல்றார். தேற்றனே, தேற்ற தெளிவே. என் சிந்தனையில் ஊற்றான உண்ணார் அமுதே. என் சிந்தனையுள்ள நீ குறையாத ஊற்று போல் பெருக்கெடுத்து உன்னுடைய நினைவுகள் வருவதனால் நான் உன்னை நோக்கி வரக்கூடியவனாக இருக்கிறேன். அந்த பணியை நீதான் செய்து என்னை ஆற்றுப்படுத்துகிறாய், தேற்றனாக இருக்கிறாய். அந்த மன தெளிவையும் நீதே கொடுக்கிறாய். தேற்றனே, தேற்ற தெளிவே. என் சிந்தனையில் ஊற்றான உண்ணார் அமுதே, உடையானே, அனைத்துமாக இருப்பவனே. வேற்று விகார உடற்கடம்பின் உட்கடப்பு ஆற்றேன் ஐயா. நான் இந்த மாறுகின்ற உடம்பினுள் மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கு, பிறந்து துன்பப்படுவதை தாங்க முடியாமல் இருக்கிறேன். அரணே, அழிக்கக்கூடிய தன்மையுடையவனே. அரண் தான் அழிக்கக்கூடிய கடவுள், அழிக்கக்கூடிய தன்மையுடையவனே. இறைவனில் மொத்தமாக என்னை கொண்டு சேர்த்து இந்த உடம்பை அழித்து விடு என்று மாணிக்கவாசகர் இறைவனிடம் வேண்டுகிறார். நள்ளிரலில் நற்றம் பயின்றாடும் நாதனே. நல்ல இருட்டு நேரத்தில் சுடுகாட்டில் போய் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறானே ஏன்? நள்ளிரலில் நட்டம் பயின்றாடும் நாதனே,
கவனித்து பார்க்கணும். ஸ்தூல உடம்பு பூமியிலேயே மறைந்து விடும். இந்த சூக்கும உடம்பும் காரண உடம்பும் தான் இறைவனுக்கு சென்று சேரும். அப்போ நம்ம இடுகாட்டில் சுடுகாட்டில் வந்து நம்ம உடம்பை எரித்தவுடன் அந்த ஸ்தூல உடம்பு சுடுகாட்டிலேயே இல்லாமல் போய்விடுகிறது. அந்த காரண உடம்பு சூக்கும உடம்பு இருக்கிறது அல்லவா, அது இறைவனில் சென்று பதிய வேண்டும். பரத்தில் கரைந்து பதிந்த நற்காயம் உருத்திரிந்து இவ்வுடல் வேங்கிட வேண்டி. பரத்தில் கரைந்த பரந்த நற்காயம் பரத்தில் பதிந்த நற்காயம் உருத்திரிந்து இவ்வுடல் ஓங்கிட வேண்டி திரைகடல் உப்பு திரண்டது போல திரித்து பிறக்கும் திரு அருளாலே. பரத்தில் கரைந்த பதிந்த நற்காயம், இந்த நற்காயம் என்று சொல்லக்கூடிய சூக்கும உடம்பு காரண உடம்பு ரெண்டும் பரத்தில் போய் கரைந்து பதிந்து நிற்கிறது. உருத்திரிந்து இவ்வுடல் ஓங்கிட வேண்டி பழையபடி இன்னொரு உடலை பெற்றுக்கொண்டு திரைகடல் உப்பு திரண்டது போல திரித்து பிறக்கும் திருவருளாலே. கடலிருந்து தான் உப்பு வருது, அந்த உப்பையே கடலில் போய் கரைச்சாலும் கரைஞ்சிரும். அதே போல வேற ஒரு உடலை பெறுவதற்காக வருகிறது. அந்த சூக்கும உடம்பையும் காரண உடம்பையும் பெறுவதற்காக அவன் சுடுகாட்டில் நடனமாடிக்கொண்டிருக்கிறான். இந்த ஸ்தூல உடம்பு அங்கேயே போயிருது. இந்த காரண உடம்பையும் நம்மளுடைய காரண உடம்பையும் சூக்கும உடம்பையும் பெறுவதற்காகத்தான் அவன் அங்கே நடனமாடிக்கொண்டு அவனில் ஏற்றுக்கொள்கிறான். அதான் நள்ளிரலில் நற்றம் பயின்றாடும் நாதன். ஏன் சுடுகாட்டில் போய் ஆடுறான்னா இதுக்காகத்தான் ஆடுறான். நம்மளுடைய உடம்பை பூரா எங்கேயுமே பதிய வைக்க விடாமல் அவனில் ஏற்றுக்கொள்கிறான். எப்படி தத்துவங்கள் பாருங்க. ஒரு தத்துவமும் ஒன்றை ஒன்று பின்னி பணிந்தது. நள்ளிரலில் நட்டம் பயின்றாடும் நாதனே, தில்லையுள் கூத்தனே, சிதம்பரத்தில் ஆனந்த தாண்டவம் ஆடுறான். அந்த ஆனந்த தாண்டவத்தில் தான் உயிரினங்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன, யுகங்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன. அதுதான் ரெண்டையுமே ஒரு அடுத்தடுத்த வரியில் சொல்றாரு. நள்ளிரலில் நட்டம் பயின்றாடும் நாதனே, இருட்டு நேரத்தில் சுடுகாட்டில் போய் நடனமாடி கொண்டிருக்கிறாயே, சூக்ம உடம்பையும் காரண உடம்பையும் பெறுவதற்காக நடனமாடி கொண்டிருக்கிறாயே, சிதம்பரத்தில் ஆனந்த தாண்டவம் ஆடி உயிரினங்களை எல்லாம் மீண்டும் பிறக்க வைக்கிறாயே. ஒன்னையும் தொடர்புபடுத்தியே சொல்றாரு. நள்ளிரலில் நற்றம் பயின்றாடும் நாதனே, தில்லையுள் கூத்தனே, தென்பாண்டி நாட்டானே. தென்பாண்டி நாடு, தென்பாண்டி நாடுன்னா தென்னாடுன்னா மொத்தமாகவே தென்பகுதி, அந்த இந்தியாவில் உள்ள முழுதும் சேர்ந்துதான் தென்னாடு. தென்பாண்டி நாட்டானேன்னா மதுரை, திருநெல்வேலி, குற்றாலம், கன்னியாகுமரி தான் அந்த தென்பாண்டி நாடுங்கிறது. தென்பாண்டி நாட்டானே. தாண்டவங்களை பற்றி சொல்றதுனால மதுரையில் ஒரு தாண்டவம் ஆடுகிறார் வெள்ளியம்பலம், திருநெல்வேலியில் ஆடுகிறார் தாமிர சபை, குற்றாலத்தில் சித்திர சபை. இதை பூராமே நினைவு கொள்றார் அவர். நள்ளிரலில் நட்டம் பயின்றாடும் நாதனே, சுடுகாட்டில் நடனம் ஆடுற, சிதம்பரத்தில் ஆனந்த தாண்டவம் ஆடுற, பழையபடி மதுரையிலையுமே வெள்ளியம்பலத்தில் நடனம் ஆடுற, பிறகு தாமிர சபையில் நடனம் ஆடுற, சித்திர சபையில் நடனம் ஆடுற. இந்த நடனங்களின் மூலமாகத்தான் உலகத்தை தோற்றுவிக்கிறாய், உலகத்தை முடிவிக்கிறாய், உலகத்தை இயக்குவிக்கிறாய். அவ்வளவு இதில் அடங்கி இருக்குது. அதைத்தான் இங்கு குறிப்பிடுகிறார். நள்ளிரலில் நட்டம் பயின்றாடும் நாதனே, தில்லையுள் கூத்தனே, தென்பாண்டி நாட்டானே. இந்த 5 நடனங்கள் மூலமாகத்தான் நீ உலகத்தை தொடங்குகிறாய், உலகத்தை முடித்து வைக்கிறாய், உலகத்தை காக்கிறாய், உலகத்தை அருளுடையவர்களாக செய்கிறாய். அதான் நள்ளிரலில் நட்டம் பயின்றாடும் நாதனே, தில்லையுள் கூத்தனே, தென்பாண்டி நாட்டானே, அல்லல் பிறவி அறுப்பானே. நீ மீண்டும் மீண்டும் பிறக்கக்கூடிய அந்த அல்லல் பிறவியை அறுக்கக்கூடிய பிஞகன், பிறப்பிலி பிஞகன், பேரருளாளன், இறப்பிலி யாவருக்கும் இன்பமருளும், துறப்பிலி தன்னை தொழுமின் தொழுதால் மரப்பிலி மாயா விருத்தமும் ஆகுமே. மரப்பிலி மாயா விருத்தம் ஆகுமே. மாயா விருத்தம், மீண்டும் மீண்டும் பிறக்காமல் இருக்கக்கூடிய மருந்தை கொடுக்கக்கூடிய பெரிய மருத்துவன் பிஞகன் அவன்.
அதான் அல்லல் பிறவி அறுப்பானே. ஓ என்று சொல்லற்கு அறியானை. எப்பா உன்னுடைய பெருமையெல்லாம் சொல்லி விளக்க முடியாது என்று எத்தனையோ ஞானிகள் எல்லாம் வியந்தவனே, ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லி இப்படிப்பட்ட புகழை உடையவனையெல்லாம் நெடுந்தோன் நினைத்து கொண்டிருந்தால், பாடிக்கொண்டிருந்தால், பேசிக்கொண்டிருந்தால் சொல்லி திருவடி கீழ் அவனுடைய பாதத்தின் கீழ் நின்று கொண்டு அவனுடைய பாதத்தை நினைத்து கொண்டு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். இவ்விதமாக எல்லா வரிகளிலும் அவன் நிறைந்திருக்கக்கூடிய உணர்த்தக்கூடிய தத்துவங்களை எல்லாம் பொருள் உணர்ந்து பாடினால் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார். அப்படிப்பட்டவர்கள் தான் சிவன்புரத்தில் போய் செல்வார்கள். செல்வர் சிவபுரத்தின் உள்ளார். சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து அவங்க சிவனடி கீழ் சென்று பொருள் உணர்ந்து இந்த சிவபுராணத்தை சொல்லக்கூடியவர்கள் சிவனடி கீழ் செல்வார்கள். சிவபுரத்தில் உள்ள சிவனடியின் கீழ் சென்று நிரந்தரமாக தங்கி விடுவார்கள். மீண்டும் பிறக்காத நிலையை அடைந்து விடுவார்கள். பலவிதமான மனிதர்களும் அவர்களை புகழுமாறு அவர்களுடைய புகழ் பூமியில் நினைத்து நிற்கும். எப்படி அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்க வாசகரனுடைய புகழ் நிறைந்திருக்கிறதோ, எப்படி திருமூல தெய்வத்தினுடைய புகழ் நிறைந்திருக்கிறதோ, எப்படி 63 நாயன்மார்களுடைய புகழ் நிறைந்திருக்கிறதோ, அதை போல இந்த சிவபுராணத்தை பொருள் உணர்ந்து சொல்லக்கூடியவர்கள் சிவபுரத்தில் உள்ள சிவனடிக்கில் நிரந்தரமாக சென்று தங்குவார்கள். உலகத்தோர் புகழுமாறு என்றும் புகழுடன் விளங்குவார்கள் என்பதுதான் இந்த சிவபுராணத்தினுடைய முழு விரிவுரை. மொத்தமாக ஒரே நேரத்தில் சொன்னால் 2 மணி நேரத்திற்கு மேலாக வரும் என்பதால் பல பிரிவுகளாக பிரித்து வழங்கியிருக்கிறேன். அன்பர்கள் அனைவரும் ஒவ்வொரு பகுதியாக இது வரும்பொழுது அனைத்து பாகத்தையும் சேர்த்து வைத்துக்கொண்டு படித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்பதற்காகத்தான் இந்த திருமந்திரம் சேனலில் இவ்வளவு பதியங்களையும் என்னால் முடிந்த அளவுக்கு சொல்லி வருகிறேன். மேன்மைகள் சைவ நீதி அனைவரிடம் சென்றடையுமாறு செய்யுங்கள் என்று வேண்டி, அனைவருக்கும் பயிருங்கள், நண்பர்களுக்கு பயிருங்கள், உற்றார் உறவுகளுக்கு பயிருங்கள் என்று வேண்டி, வான்மியில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிரல் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.